To follow Jesus, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. No world behind me to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, 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 no turning back. I'm sorry. Yes, Lord. We have decided to follow you, my Jesus. We have decided to leave the world behind and see the cross which is before us, my Lord, Heavenly Father. We thank you, Jesus, for giving us this commitment this morning, my Master. Help us to see the goal which you have set us before us, my Master. Help us to see the cross which is before us, my Master. எல்லாரும் தேவன் கொடுத்த அந்த சிலுவையை நோக்கி நாங்க ஓடலாம். தேவன் கொடுத்த அந்த நோக்கத்தை நோக்கி நாங்க ஓடலாம். ஆமாம் தேவனே, இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே ஒரு நிர்ணயத்தோடு சுவாமி அப்பா இந்த ஆராதனையை நாங்க ஆரம்பிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உலகத்தை பின்னாலே விட்டு கர்த்தாவே நீங்க வைத்த அந்த சிலுவையை நோக்கி நாங்க ஓடுகிறோம் கர்த்தாவே. நீங்க வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை நோக்கி நாங்க ஓடுகிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க வைத்திருக்கிற அந்த அப்பா பெரிதான நோக்கத்தை நோக்கி நாங்க ஓடுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்டமான அர்ப்பணித்த சுவாமி எங்களுக்குள்ளே தாங்க ராஜாவே. இந்த சபைக்குள்ளே நீங்க தாங்க கர்த்தாவே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஒரு மலையாளம் பாடல். நஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணீரிலும் தளர்ந்திடலே, நான் என்னும் நின்றே தெய்வம், நீ என்றும் என்றேதானே. இந்த பாடலை பாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். நஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணீரிலும் தளர்ந்திடலே. நஷ்டங்களிலும்
ఆధారం, నీరెండే దైవం, நான் நின்றே அல்லையோப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி எங்களோட கஷ்டமான நேரங்களில, கண்ணீரான நேரங்களில சோர்ந்து போவாதீங்க, விழுந்து போகாதீங்க. நானும் தேவனும் கூட இருக்கிறான், என்னோட நீதின் வலது கருத்தினால உங்களை தாங்கி நடிக்குவேன் சொன்ன அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி கற்றுக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து ஒரு தெலுங்கு பாடல், சுதா மதுர கிரணாலு, இந்த பாடலை பாடி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சுதா மதுர கிரணால அருணோதயம், கருணாமயுனி சரண அருணோதயம். சுதா மதுர கிரணால அருணோதயம், கருணாமயுனி சரண அருணோதயம். తిరమరుగు హృదయాలు వెలుగైనవి, తిరమరుగు హృదయాలు వెలుగైనవి. మరణ
ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தொடர்ந்து இந்த நேரத்துல கூட ஒரு காணா பாடல், மகிமைய அரசனே நின்னா ஆத்மதி ஆராதிசுவே. ஆமென். இந்த நேரத்துல கூட வெறும் சரீரமாக கரங்களை தட்டி பாடாமல் ஒரு பாரத்தோடு ஒரு ஆத்மாவோடு நாங்கள் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும்போது தேவனோட பிரசன்னம் வந்து எங்களை ஆளுகை செய்யும். ஆமென். எல்லாரும் ஒரு முழுலத்தோடு முழுபலத்தோடு எழுந்து நின்று, எல்லாருக்கும் யார் யாருக்கு எழுந்து நிற்க முடியுமோ எழுந்து நின்று கரங்களை தட்டி எங்களை அர்ப்பணித்து முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்கலாம். ஜீவன் தந்த அந்த தேவனுக்கு கொடுத்திருக்கிற இந்த சில மணி நேரம் உண்மையாக நாங்கள் ஆராதனையை செலுத்தலாம். பரலோக
அல்லேலூயா. இன்னைக்கு உமன் சண்டே. இன்னைக்கு உமன் சண்டே. ಇವತ್ತು ಶ್ರೀಗಳ ಕೂಟ. ஸோ பெண்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்க ஒரு நாள். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ஆராதிக்கும் பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதிக்க வேண்டும். ಆರಾಧಿಸುವಾಗ ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய தேவன் மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ದೇವರು ಮಹಿಮೆ ಪಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. பிரியப்படுகிறாகவும் இருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. நீங்களும் நானும் நம்முடைய முழு உள்ளத்தோடு கூட நம்முடைய முழு பலத்தோடு கூட நம்முடைய முழு சிந்தையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ನೀವು ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಪೂರ್ಣ ಜ್ಞಾನದಿಂದ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರಾಗಿರೋಣ. சுதாமா அவர்கள் ஆராதனையிலே நடத்துவார்கள். ಸುಧಾಮ್ ಅವರು ಆರಾಧನೆ ನಡೆಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. அனைவரும் ஆராதனைக்குள்ளால் கடந்து செல்லலாம். தகப்பனே உம்மை துதிக்கிறேன் 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 ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. அனைவரும் வாய்களை திறந்த தேவனை துதிக்கலாம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா. சுவாமி நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை பிரியப்படுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சுவாமி அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்த போதுமே ஆராதித்த போது ஆண்டவரே அரை கதவுகள் அனைவரும் அப்பா எங்களுக்கு அத்திரப்பட்டது ராஜா. இப்போது எங்கள் மத்தியில் அப்பா சுவாமி அப்பா நாங்கள் மூட்டுங்க அப்பா சுவாமி. ஒவ்வொரு அபிஷேகம் அப்பா சுவாமி எங்க முழு உள்ளத்தோடு எங்க முழு பலத்தோடு எங்க முழு சிந்தையோடு கூட ஒவ்வொரு முழு உதயத்தோடு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தொழுதுகள் தகப்பனே இயேசுப்பா ஒவ்வொரு விட்டு கொடுக்க ஆண்டவரே நீர் மனம் இறங்கும் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. யாக்கோபின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரை உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. Thank you Lord, thank you Lord. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும்
வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you, Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு வேலையிடத்துக்காக நன்றி செலுத்தலாம். அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா, அப்பா, உங்களோட பிரசன்னத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சமாதானம் ಉಂಟಾವதாக. ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ಸಂತೋಷವಾಗಿರಿ, ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார். ದೇವರ ಸಮ್ಮುಖದ ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕೆಂಬುದು ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಹೋರಾಟಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನ ನೆನೆಸುತ್ತೇವೆ. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எங்க நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ನಮ್ಮ ಜೀವಿತ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಲು கர்த்தர் எப்போதும் சந்தோஷமா இருக்க சொல்றாருதான். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் சந்தோஷமா இருக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இல்லை என்று சொல்லலாம். ಸಂತೋಷವಾಗಿರಲು ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ತೀರಾ? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಮ ದುಃಖ ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய ஒருவேளை உங்க வேதனை, உங்க துக்கங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் ஒருவேளை உங்களை துக்கமுகமாய் வைத்திருக்கலாம். ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ದುಃಖಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟಿರಬಹುದು. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னவர் உங்களோடு இருக்கிறார். ಆ ವೇದನೆಗಳನ್ನು ಹೋಗಿ ಸುಖವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ದೇವ ನಮ್ಮ ಹತ್ರಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. 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 தாயார் சொன்னது போலவே நேற்று என்னுடைய சின்ன தாயார் இறந்துட்டாங்க. அவங்களுடைய மரணத்திற்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாங்கள் இங்கே வரும் பொழுதே எங்களுக்கு ஃபோன் வந்துடுச்சு. சரி நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய டிக்கெட்ஸ்க்காக புக் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல. நைட்டு பஸ்ஸு கிடச்சிது. பஸ்ஸில் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொன்னோன்னே, பாலையை எப்படியாவது நாங்கள் எடுத்து தரோம், நீங்கள் கிளம்பிடுங்க, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, நாங்கள் ஆனால் இப்படி மீட்டிங் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த சூழ்நிலையை நான் யோசித்து கொண்டு ஊழியத்திற்குன்னு வந்தோம், நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்தது.
ಹೀಗೆ ಒಂದು ಮರಣಕರ ಪರಿಸ್ಥಿತಿ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆದಾಗ ನಾನು ಹೋಗ್ಬೇಕಂತ ಬಯಸಿದಾಗ್ಲೂ ಮತ್ತೆ ನಾನು ಸೇವೆಗಂತ ಬಂದೆ, ಆದ್ರೆ ಮಾಡ್ಬೇಕನ್ನುವಂತ ಆಲೋಚನೆಯೂ ಸಹ ನನ್ನಲ್ಲಿತ್ತು. நான் இங்க ஊருக்கு வருகிறதுக்கு முன்பாகவே என்னுடைய கால்ல ஒரு கட்டி வந்துருச்சு. ನಾನು ಇಲ್ಲಿ ಊರಿಗೆ ಬರುವಾಗ ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ಒಂದು ಗಡ್ಡೆ ಬಂತು. அந்த கட்டி அங்க ஆபரேஷன் பண்ணி க்ளீன் பண்ணி எனக்கு கட்டெல்லாம் போட்டு அனுப்புனாங்க. ಆ ಗಡ್ಡೆನ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಆ ಬಟ್ಟೆನೆಲ್ಲ ಹಾಕಿ ಕಳಿಸಿದ್ರು. எனக்கு சுகர் இருக்கிறதுனால இது அடிக்கடி இந்த கட்டிகள் வந்துட்டு போயிடும் அப்பப்போ. ನನಗೆ ಶುಗರ್ ಇರೋದ್ರಿಂದ ಈ ಗಡ್ಡೆಗಳು ಆಗಾಗ ಬಂದು ಹೋಗ್ತವೆ. எது வந்தாலும் சலிக்கிறது இல்ல. அல்லேலூயா. ಏನ್ ಬಂದ್ರೇನು ನನ್ನ ಜರುಗೋದಿಲ್ಲ. நான் அப்படியே வந்து ரொம்ப வலி தாங்க முடியல. மீட்டிங் முடிஞ்சிட்டு நேத்து அமர்ந்திருக்கும் பொழுது ரொம்ப வலியா இருந்தது. ನಾನು ಈ ಮೀಟಿಂಗ್ ಮುಕ್ತಾಯವಾದ ನಂತರ ನನಗೆ ಬಹಳ ಒಂದು ವೇದನೆ ಇತ್ತು ಆ ಗಡ್ಡೆ ಮುಖಾಂತರ. அப்ப பாலைய சொன்னாங்க இன்னைக்கு வந்து ட்ரெயின் கிடைக்காத ஆனா பஸ் இருக்குன்னு சொல்லி நைட் எப்படி அந்த பஸ்ல உட்கார்ந்து போவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ಪಾಲೆ ಹೇಳೋದು ಟ್ರೈನ್ ಸಿಗೋದಿಲ್ಲ, ಬಸ್ ಸಿಗುತ್ತದೆ, ಆ ಬಸ್ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದನ್ನ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡು போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, எல்லாரும் ஃபோன் பண்ணி கொண்டே இருக்காங்க. ಹೋಗ್ಬೇಕೆನ್ನುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, ಎಲ್ಲಾರು ಫೋನ್ಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனால் அந்த நேரத்துல தாயார் வந்து அம்மா வந்து என்னுடைய காலை பார்த்தாங்க திடீர்னு. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಮ್ಮ ಅವರು ಬಂದು ನನ್ನ ಕಾಲನ್ನ ನೋಡಿದ್ರು. அப்ப அவங்க சொன்னாங்க இப்படி விட்டுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன அந்த கால் அந்த இப்படி இருக்கே அப்படிலாம் பார்க்காம உடனே என்னை கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. ಅಯ್ಯೋ ಹೀಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ತಕ್ಷಣ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವ್ರು ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಅನ್ನ ಮಾಡಿ. இந்த காரியம் என் இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ಮುಟ್ಟಿತು. மரித்தவர்களை காட்டிலும் உயிர்ப்பிக்கிற உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற தாயருடைய கரம் என்னை தொட்டு அதை செய்த பொழுது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. ಸತ್ತವರಿಗಿಂತ ಬದುಕಿಸುವಂತ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ತಾಯಿ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯ ನನ್ನ ಹೃದಯ ಮುಟ್ಟಿತು. மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், ಸತ್ತವರನ್ನ ಸತ್ತವರೇ ಅಡಕ ಮಾಡಲಿ. நாம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம். ಜೀವಂತ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ಸೇವೆ ಮಾಡೋಣ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னாலும் இன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு உமன்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು ಇವತ್ತು ಸ್ತ್ರೀಗಳ ಕೂಟ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு ஸ்திரீகள் இருக்கீங்க, அதனால ரொம்ப சந்தோஷம். ಇಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಗಳಿದ್ದೀರಾ, ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம மேற்கொண்டு பேசுவோம். நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ನೇ ಅಧ್ಯಾಯ அதன் 10வது 11வது வசனத்தை வாசிப்போம். 10 ஹல்லேலூயா. 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 இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் அவ எப்படிப்பட்டவளாம்? உயர்ந்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ಇಲ್ಲಿ நான் அந்த விலை உயர்ந்த முத்தை தான் நேத்து தாயாரை பார்த்தேன். ಇಲ್ಲಿ ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ಮುತ್ತನ್ನ ತಾಯಾಗಿ ನೋಡಿದೆ. தன்னுடைய பிரஸ்டீஜுக்கு, ತನ್ನ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ, தன்னுடைய ஸ்தானத்துக்கு, ತನ್ನ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ இவ்வளவு இறங்கி செய்கிற ஒரு தாழ்மையை பார்த்த பொழுது, ಇಷ್ಟು ಈ ಕೆಳ ಇಳಿದು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡಿ நான் நினைச்சேன் இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். ನಾನು ನೆನೆಸಿದೆ ಇವರು ಹೆತ್ತಿದಂತ ಮಕ್ಕಳು ಭಾಗ್ಯವಂತರು. அவரை திருமணம் செய்து கொண்ட தகப்பன் பாக்கியவான். ಅವರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡ ತಂದೆಯವರು ಭಾಗ್ಯವಂತರು. அவருடைய சபையில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು ಪ್ರಿಯರೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு குணசாலியான ஒரு தாயாரை நீங்கள் பெற்றிருக்கீங்க. ಗುಣವಂತಿಯಾದಂತ ತಾಯಿಯನ್ನು ನೀವು ಹೊಂದಿದ್ದೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் இங்க சொல்றார், குணசாலியான ஸ்திரியை நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி. ಗುಣವಂತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀಯನ್ನ ನೀನು ಹೇಗೆ ಕಂಡು ಹಿಡಿತೀಯಾ? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணங்களை பார்த்து நிறைய பேர் இவ கோவக்காரி, ಕೆಲವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನೋಡಿ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಇವರು ಕೋಪ ಮಾಡುವಂತ ಸ್ತ್ರೀ, இல்ல சண்டைக்காரின்னு சொல்லுவாங்க, ಒಂದು ಜಗಳ ಗಂಟಿ, இவ ஒரு வார்த்தைக்கும் அடங்காதவன் சொல்லுவாங்க, ಇವು ಒಂದು ಮಾತಿಗೆ ಬಗ್ಗದವಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சிலருக்கு இவ பாவமானவ அப்படின்னு சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಇವು ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, சிலர் பெருமைக்காரின்னு சொல்லுவாங்க, ಕೆಲವು ಹೆಮ್ಮೆ ಪಡುವವಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சிலரை பார்க்கும்போது தாழ்மையானவங்கன்னு சொல்லுவாங்க, ಕೆಲವರನ್ನ ನೋಡುವಾಗ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು. ஆனால் இங்க ஆண்டவர் வேதத்துல கேட்கிறார், ಅದು ದೇವರಲ್ಲಿ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? ಗುಣವತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಕಂಡು ಹಿಡಿಯುವವರು ಯಾರು? அவளுடைய அருமைகளை அடுத்தடுத்து நம்ம வாசிக்கலாம். ಅವ್ರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ಮುಂದಾಗಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீயா இந்த காரியங்கள் இருக்கும் பொழுதுதான் அவள் குணசாலி என்று சொல்லப்படுகிறது. ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀಗೆ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳು ಇರುವಾಗಲೇ ಅವಳು ಗುಣವತಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾಳೆ. பிசாசுக்கு யாரை பார்த்தா பயம் சொல்லுங்க? ಸೈತಾನಿಗೆ ಯಾರೇ ನೋಡಿದ್ರೆ ಭಯ ಹೇಳಿರಿ? ஜெபிக்கிறவங்கள பார்த்தா, அப்புறம் ஜீசஸை பார்த்தா பயம். அப்புறம் நான் ஒன்னு சொல்லட்டுமா, பெண்களை பார்த்தா பிசாசுக்கு பயம். ನಾನು ಒಂದು ಹೇಳ್ತೇನೆ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಸೈತಾನಿಗೆ ಭಯ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇನ್. எங்க வீட்டுக்காரே அப்படிதான் பயப்படுவாரு. ನನ್ನ ಗಂಡನೇ ಹೀಗೆ ಭಯಪಡ್ತಾರೆ. அப்படி சொல்றீங்க போல இருக்கு. ಹಾಗೆ ಹೇಳ್ತೀರಾ ಅನ್ಸುತ್ತೆ.
பிசாசுக்கு ಸೈತಾನನಿಗೆ பெண்களை பார்த்தே பயப்படுறான். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ನೋಡಿದ್ರೆ ಭಯ. ஏன்னா ஆண்டவர் ஆதியாகமம் 3:15 சொல்லியிருக்காரு, ಆದಿಕಾಂಡ 3:15 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ನಿನ್ನ ಒಂದು ಸಂತಾನಕ್ಕೂ ಅವರ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಗೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆ. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால், ಯಾಕೆ ದೇವರು ಹೀಗೆ ಹೇಳಿದನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது, ಆ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் உன் தலையை நசுக்குவார், ಅವರು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವರು, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ನೀನು ಅವರ ತುದಿಕಾಲನ್ನು ಕಚ್ಚುವಿ. இன்றைக்கு பெண்ணுடைய வித்து யாருக்கு விரோதமா இருக்கிறதா? ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದೆ? பிசாசுக்கு விரோதமா இருக்கு. ಸೈತಾನನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದೆ. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஸ்திரீகள், ದೇವರ ಸ್ತ್ರೀಗಳು, ದೇವರ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருக்கு விரோதமா எழும்பி நிக்கிறீங்களா? ನೀವು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತೀರಾ? சத்துருக்கு விரோதமா எழுந்து நிற்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಶತ್ರುಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் அவள் வித்து என்று சொல்லி கர்த்தரை இயேசுவை நமக்கு காண்பித்தார். ದೇವರು ಅವರ ಸಂತಾನ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. மரியாளிடத்திலிருந்து இயேசு என்ற வித்து பிசாசின் தலையை நசுக்கியது. ಮರಿಯಳ ಮುಖಾಂತರ ಯೇಸು ಎಂಬ ಕಾರ್ಯದಿಂದ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದನು. இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಯೇಸು, உங்களுக்கு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளின் தலையை கர்த்தர் நசுக்குவார். ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಹೋರಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳ ಸೈತಾನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் போராடி ஜெபிக்க ನೀವು ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, அவர் பாதத்தில் அதிகமாய் காத்திருக்க, ಅವರ ಪಾದದ ಅಧಿಕವಾಗಿ ಕಾದಿರುವಾಗ, அவருடைய நன்மைகளை ಅದ್ಭುತங்களை நீங்கள் ಅದರ பெற்றுக்கொள்வீர்கள். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಾಣುವವರಾಗಿರುತ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ಇದನ್ನ ಯಾರನ್ನ என்ன ನಂಬುತ್ತೀರೋ, கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ನನ್ನ செய்வார். ಮುಖಾಂತರ ದೇವ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் ஒன்றுமில்லாதவள் அல்ல, ನಾನು ಏನು ಇಲ್ಲದವನಲ್ಲ, நான் இயேசுடையவள். ನಾನು ಯೇಸು, இயேசு எனக்குள் இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿದ್ದಾನೆ. அவர் நமக்குள் இருக்கிற வரைக்கும் ಆತ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ பிசாசு நம்ம பக்கம் வரவே பயப்படுவான். ಸೈತಾನ ಪಕ್ಕ ಬರಲಿಕ್ಕೆ ಭಯಪಡುತ್ತಾನೆ. ஒருவேளை வியாதி வருதே, ರೋಗಗಳು ಬರ್ತವೆ, கண்ணீரா இருக்கிறதே, ಕಣ್ಣೀರಾಗಿದೆಯಲ್ಲ, வீட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கிறதே, ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆಯಲ್ಲ, நிறைய உபத்திரமா இருக்கிறதே, ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳಾಗಿದೆಯಲ್ಲ, இயேசு என் கூட இருக்கிறாரா? ಯೇಸು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನಾ? ஒருவேளை நாம நினைக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால ಒಂದು ವೇಳೆ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ ಸಮಸ್ಯೆ ಇರೋದ್ರಿಂದ இயேசு என் கூட இல்லைன்னு நினைக்கிறோம். ಯೇಸು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ತೇವೆ. உண்மை ஒன்று சொல்லட்டுமா? ಸತ್ಯ ಒಂದು ಹೇಳಲ್ಲ, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ ಯಾರಿಗೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದೆಯೋ அவர்கள் கூட தான் இயேசு இருக்கிறார். ಅವರ ಜೊತೆಗೇನೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು, திடன் கொள்ளுங்கள், ಧೈರ್ಯವಾಗಿರು, நான் உலகத்தை ನಾನು ಈ ಲೋಕವನ್ನ ಜಯಿಸಿದ್ದೇನೆ, ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಜಯಿಸಿದವನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾನೆ, ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಜಯಿಸಿದವನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு ஜெயிக்க முடியாத குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், ಜಯಿಸಲು ಆಗದಿರುವಂತಹ ಹೋರಾಟಗಳು ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ஜெயிக்க முடியாத கண்ணீரின் உபத்திரவங்கள், ಜಯಿಸಲು ಆಗದಿರುವಂತಹ ಕಣ್ಣೀರುಗಳು, ಉಪದ್ರವಗಳು, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன், ನಾನು ಜಯಿಸಲು ಬಂದಿದ್ದೇನೆ, நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை ನಾನು செய்வேன். ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஒரு காரியத்தை இங்க வாசிப்போம். அதே 31வது நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. அதுல 14, 15 வாசிங்க. 14 ದಿನ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ಆಕೆ ವ್ಯಾಪಾರದ ಹಡಗಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾಳೆ. வியாபார கப்பல் என்று சொன்னால் ವ್ಯಾಪಾರದ ಹಡಗು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ அநேக பொருட்களை ஏற்றிக்கொண்டு ಅನೇಕ ವಸ್ತುಗಳನ್ನು ತುಂಬಿಸಿಟ್ಟು ஏற்றுக்கொள்ளுகிறதும் இறக்குகிறதுமா இருக்கும். ಅದು ತೆಗೆದಿಡುವುದು ಇಳಿಸುವುದು ಅಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஏற்றுமதி இறக்குமதி நடந்து கொண்டே இருக்கும். ಏರುವಿಕೆ ಇಳುವಿಕೆ ನಡೆಯಲ್ಪಡುವಂತ இப்ப நம்ம ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம்னு சொன்னா, ಒಂದು ಬಸ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವಾಗ, ஒரு ஆட்டோல டிராவல் பண்றோம்னு ಒಂದು சொன்னா, ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ, ஒரு பைக்ல டிராவல் பண்றோம்னு சொன்னா, ಒಂದು ಬೈಕ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அந்த வாகனத்துல போய் ஒரு இடத்துல நிறுத்திடுறான். ಆ ವಾಹನ ಹೋಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஆனால் கப்பல்ல நம்ம ஒரு பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டா, ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭ அந்த ಮಾಡಿದರೆ கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு நான் இங்க ஓரம் கட்டி கரையில நிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಇಳಿಯಲು ಹೇಳಲು ಆಗುತ್ತದಾ? முடியாது. ಆಗಲ್ಲ. அப்படிதான் பெண்கள். ಹಾಗೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, இங்க கணவர், இங்க பிள்ளை, ಗಂಡನು, ಮಕ್ಕಳು, இங்க குடும்பம், ಕುಟುಂಬ, இங்க ஊழியம், ಸೇವೆ, இங்க பிரச்சனை, ಸಮಸ್ಯೆ, இங்க வியாதி, ಇಲ್ಲಿ ರೋಗ, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. வியாபார கப்பல் ரெஸ்ட்லெஸ்.
ವ್ಯಾಪಾರದ ಹಡಗು ಅದು ಶ್ರಮ ಇಲ್ಲ, ரெஸ்ட் இருக்காது. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ವಿಶ್ರಮ ಇರೋದಿಲ್ಲ. இன்னைக்கு பெண்கள் காலையில எழுந்து ಬೆಳಗ್ಗೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಬೆಳಗ್ಗೆನೆ ಎದ್ದು என்ன இன்னைக்கு சமையல் செய்யறதுன்னு தொடங்குறதுல இருந்து ಏನು ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಲೋಚನೆಯಿಂದ அப்பா எல்லாம் முடிச்சேன்னு படுக்கிற வரைக்கும் ರಾತ್ರಿ ಎಲ್ಲಾ ಮುಗಿಸ್ದೆ ಮಲಗುವವರೆಗೂ ரெஸ்ட் இல்ல, ಅವ್ರಿಗೆ ವಿಶ್ರಮ ಇಲ್ಲ. காலையில திரும்ப எழுந்து நல்லா தூங்குனியா கேட்டா ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಚೆನ್ನಾಗಿ ಮಲಗದೆ ಅಂತ ಕೇಳುವಾಗ நைட் எல்லாம் நாளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾಳೆ ಕುರಿತು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. சிந்தனை கூட என்ன இல்ல, ಆಲೋಚನೆಗಳು ಏನಿಲ್ಲ, ரெஸ்ட் இல்ல. ನಮಗೆ ವಿಶ್ರಮ ಇಲ್ಲ. வியாபார கப்பல் எப்படி எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு சுமந்து கொண்டு அது எந்த இடத்திலே போய் சேர வேண்டுமோ அது வரைக்கும் தன்னுடைய காரியங்களிலே சோர்ந்து போகாமல், இது இவ்வளவு தண்ணீர், இவ்வளவு புயல், இவ்வளவு வெள்ளம் இதெல்லாம் பார்க்காது. சேர்க்க வேண்டிய நேரத்திலே சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர வேண்டும் என்பதே அந்த வியாபார கப்பலின் குறிக்கோளாயிருக்கும். ವ್ಯಾಪಾರದ ಹಡಗು ತನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವವರೆಗೂ ಎಲ್ಲ ಏನೇ ಅಲೆಗಳು ಬಂದರೂ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ಅದು ತನ್ನ ಗುರಿ ಮುಟ್ಟುವವರೆಗೂ ಅದು ಹೋಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அந்த வியாபார கப்பலிலே போக வேண்டிய பொருட்கள் சேர வேண்டும். ಆ ವ್ಯಾಪಾರದ ಹಡಗಿನಲ್ಲಿರುವ ವಸ್ತುಗಳು ಹೋಗಬೇಕ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಬೇಕು. இன்றைக்கு அப்படிதான் நாம் வியாபார கப்பலை போல ஆகாரம் கொடுக்கிறவளாய், ವ್ಯಾಪಾರದ ಹಡಗಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವುಗಳು ಆಹಾರ ಕೊಡುವವರಾಗಿ, இந்த கொடுக்கிற ஆகாரம் ஆரோக்கியமா இருக்கணும். ನೀವು ಕೊಡುವಂತ ಆಹಾರ ಆರೋಗ್ಯವಾಗಿರಬೇಕು. அது நேரம் தாண்டி கெட்டு போயிடக்கூடாது. ಅದು ಸಮಯ ದಾಟಿ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು. அது கொடுக்கிறது நிமித்தம் அவங்க பலன் அடையணும். ಅದು ಕೊಡುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮಗೆ ಬಲ ಸಿಗುತ್ತದೆ. அது கொடுக்கிறது நிமித்தம் அவங்க போஷிக்கப்படணும். ಆ ಕೊಡುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾರೆ. அது கொடுக்கிறது நிமித்தம் அவங்க பலன் அடைய வேண்டும். ಆ ಕೊಡುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮಗೆ ಫಲ ಸಿಗುತ್ತದೆ. அவர்களுக்குள்ளே செழிப்பு உண்டாக வேண்டும். ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಶುಭ ಕ್ಷೇಮ ಉಂಟಾಗ್ತದೆ. நம்மை ஆண்டவர் எவ்வளவு நேசித்து எந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಿದ್ರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಿದ್ರು. குணசாலியான ஸ்திரீ, ಗುಣವತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀ ஒவ்வொரு நாளும் தன்னை நான் சோம்பேறியா தூங்கிட்டு தான் இருப்பேன், ನಾನು ಸೋಂಬೇರಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, ನನ್ನಿಂದ ಇದೆಲ್ಲ ಮಾಡೋಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, உடனே ஸ்விக்கில ஆர்டர் போடு, ಸ್ವಿಗ್ಗಿಯಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಮಾಡೋದು, ஜொமேட்டோல ஆர்டர் போடு, ಝೊಮ್ಯಾಟೋಲಿ ಆರ್ಡರ್ ಮಾಡೋದು, என்னால இவ்வளவு செய்ய முடியாது, ನನ್ನನ್ನು ಇಷ್ಟೊಂದು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, இத்தனை கெஸ்டுக்கு என்னால பரிமாற முடியாது, ಇಷ್ಟು ಒಂದು ಅತಿಥಿಗಳಿಗೆ ನನ್ನಿಂದ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, உடனே ஹோட்டலுக்கு கிளம்பு, ತಕ್ಷಣವೇ ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋಗೋದು. இது வியாபார கப்பல் அல்ல. ಇದು ವ್ಯಾಪಾರದ ಹಡಗಲ್ಲ. இவர்களை குறித்து குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லல. ಇವರನ್ನ ಕುರಿತು ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. என்ன வந்தாலும், ಏನೇ ಬಂದರೂ, எந்த சூழ்நிலையிலும், ಏನೇ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு ಎಲ್ಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಂಡು செய்கிற காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவள் ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ ಮಾಡುವಂತೆ குணசாலியான ஸ்திரீயாய் மாறுகிறாள். ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದಲಾಗುವಳು. அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீ ಆ ಗುಣವತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀ அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், ಆ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೇರಿಸುವವರೆಗೂ அவளுக்கு எப்படி இளைப்பாறுதல் இல்லையோ, ಆಕೆಗೆ ಹೇಗೆ ವಿಶ್ರಮವಿಲ್ಲವೋ, ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உன் கணவர், உன் பிள்ளை, உன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்பு கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ரெஸ்டே இருக்க கூடாது. ನಿನ್ನ ಗಂಡ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವವರೆಗೂ ರಕ್ಷಣೆ ನಿನಗೆ ವಿಶ್ರಮ உன்னுடைய ಇಲ್ಲ. சபையிலே ஊழியத்திலே எழுப்புதல் வர வரைக்கும் ரெஸ்டே இருக்க ನಿನ್ನ கூடாது. ಸಭೆಯ ಜೀವನ ಬರುವವರೆಗೂ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ஆண்டவருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படுகிற வரைக்கும் ரெஸ்டே இருக்க கூடாது. ದೇವರ ನಾಮ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಹಿಮೆ ಹೊಂದುವವರೆಗೂ ನಿಮಗೆ ವಿಶ್ರಮವಿಲ್ಲ. அப்ப என்ன செய்யணும்னா, ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಾದ, அதிகமாய் செபிக்கிறவர்களாய் மாற ನಾವು வேண்டும். ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ நீ ஆண்டவருடைய பாதத்தை பிடித்திருக்கிறவளாய் காத்திருக்கிறவளாய் மாறும் பொழுது, ದೇವನ ಪಾದವನ್ನು ಹಿಡಿಯುವವರಾಗಿ ಕಾದಿರುವವರಿಗೆ ನೋಡುವಾಗ, உன்னை குணசாலியான ஸ்திரீயாய் கர்த்தர் மாற்ற ನಿನ್ನ விரும்புகிறார். ಗುಣವತಿಯಾದ ಸತಿಯಾಗಿ ದೇವ ನಿನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸುವವನಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உங்களை பார்க்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இவ குணவதி. ನೋಡುವವರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ನೀನು ಗುಣವತಿ. உங்களை வாழ்த்தும்படி புகழும்படியான ஒரு பெயரை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳುವಂತೆ ದೇವರು ಒಂದು ಹೆಸರನ್ನು ಸೂಚಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதே 31ஆம் அதிகாரத்துல, ಅದೇ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இங்க தேவனுடைய வார்த்தை வாசிப்போம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಓದೋಣ. 22:23 வாசிங்க. 20 ம். ம். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ரத்தின கம்பளங்களை தனக்கு என்ன பண்றாளாம், உண்டு பண்ணுகிறவளாய் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. ರಕ್ತ ಕಂಬಳಿಗಳನ್ನ ಮಾಡುವವಳು ಮತ್ತು ಉಡುಪು ನಾರು ಮಾಡಿ ರಕ್ತಾಂಬರಗಳನ್ನ ಮಾಡುವವಳಾಗಿರುತ್ತಾಳೆ. அந்த ரத்தின கம்பளம் என்று சொல்லும்போது, ರತ್ನ ಕಂಬಳಿಗಳು ಎಂದು ಹೇಳುವಾಗ, அந்த ரத்தின கம்பளம் என்ற அர்த்தத்திற்கு கிருமிகளை எல்லாம் என்ன பண்ணுமா, அழிக்கிற ஒரு பாதுகாப்பான, நம்ம இந்த நாட்கள்ல பாய் என்று சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்,
ಆ ರತ್ನ ಕಂಬಳಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ಕ್ರಿಮಿಗಳನ್ನು ನಾಶ அந்த ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ரத்தின கம்பளங்கள் சிவப்பு நிறத்துடையதா இருக்கும். ರತ್ನ ಕಂಬಳಿಗಳು ಅದು ಕೆಂಪು ಒಂದು ಬಣ್ಣದಲ್ಲಿ அது ಇರುತ್ತದೆ. நோய் கிருமிகளை எதிர்த்து நிற்கிறதா இருக்கிறதா. ಅದು ಕ್ರಿಮಿಗಳನ್ನ ಎದುರಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அப்போ அவள் செய்கிற ரத்தின கம்பளங்கள் கூட ஒரு பாதுகாப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ಆಕೆ ಮಾಡುವಂತ ರತ್ನ ಕಂಬಳಿಗಳು ಅದು ಸುರಕ್ಷತೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ரத்தாம்பரங்கள் அவளுடைய உடைகள் எப்படி இருக்குதா, ரத்தாம்பரம் என்ற உடை. ಆ ಉಡುಪು ರಕ್ತಾಂಬರ ಎಂಬ ಉಡುಪಾಗಿರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ரத்தாம்பரம் உடை என்று சொன்னால் சிவப்பு உடை என்று சொல்லலாம். ರಕ್ತಾಂಬರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೆಂಪುದಾಗಿರುತ್ತದೆ. சிவப்பு என்பது இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. ಆ ಕೆಂಪು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಎಂದು ஒரு ಸೂಚಿಸುತ್ತದೆ. குணசாலியான ஸ்திரீ ಒಂದು ಗುಣವತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀ இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டே இருப்பாள். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟವಳಾಗಿರುತ್ತಾಳೆ. அவளுடைய வஸ்திரமே இயேசுவின் ரத்தமாயிருக்கும். ಆಕೆ ವಸ್ತ್ರವೇ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಾಗಿರುತ್ತದೆ. இயேசுவின் ரத்தம் எந்த வீடுகளெல்லாம் பூசப்பட்டுள்ளதோ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಯಾವ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ அங்க ಹಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೋ சங்கார தூதன் நுழையவே முடியல. ಅಲ್ಲಿ ಸಂಗನ ದೂತನು ಒಳಗೆ உன்னுடைய ಹೋಗುವುದಿಲ್ಲ. வீட்டின் பாதுகாப்புக்கு, ನಿನ್ನ ಮನೆ ಸುರಕ್ಷತೆಗಾಗಿ, உன்னுடைய சபையின் பாதுகாப்புக்கு, ನಿನ್ನ ಸಭೆಯ ಸುರಕ್ಷತೆಗಾಗಿ, உன்னுடைய கணவர் பிள்ளையின் பாதுகாப்புக்கு, ನಿನ್ನ ಗಂಡ ಮಕ್ಕಳ ಒಂದು உங்களை ಸುರಕ್ಷತೆಗಾಗಿ, அற்புதத்தின் நன்மைகள் கிடைப்பதற்கு ನಿಮ್ಮ ಅದ್ಭುತ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ நீங்கள் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டவர் ஒவ்வொரு சகோதரியாய் மாற வேண்டும். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಹಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದೊಂದು ಸಹೋದರಿಗಳಾಗಿ அவருடைய ரத்தத்தை உடையாய் நீ அணிந்து கொண்டிருக்கும் பொழுது ಅವರ ರಕ್ತದ ಒಂದು ಆಡಂಬರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಾಗ கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு உண்டாகும். ದೇವರ ಸುರಕ್ಷತೆ ನಿಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ உன் ಪ್ರಿಯರೇ. சபைக்கு உண்டாகும், ನಿನ್ನ ಸಭೆಗೆ உன் ಉಂಟಾಗುತ್ತದೆ, குடும்பத்துக்கு ನಿನ್ನ உண்டாகும், ಕುಟುಂಬಕ್ಕೆ உன் ಉಂಟಾಗುತ್ತದೆ, வேலைக்கு உண்டாகும், ನಿನ್ನ ಕೆಲಸಕ್ಕೆ உனக்கு ಉಂಟಾಗುತ್ತದೆ, நடக்க வேண்டிய நன்மை நடக்கும். ನಿನಗೆ ನಡೆಯಬೇಕಾದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அங்க வசனம் சொல்லுகிறது பாரு, அவர் வெறுமையா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறவளாய் இருக்கிறாள். ಆಕೆ ಬರಿದಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ, ಒಂದೊಂದು ದಿನವೂ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವವಳಾಗಿರುತ್ತಾಳೆ. இதெல்லாம் சுற்றி சொல்லும் பொழுது சோம்பேறியா இருக்க மாட்டா. ಇದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಆಕೆ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. நீ அதிகமா தூங்கிட்டு இருப்ப ஒரு வேலை இன்னைக்கு சொன்னா, ಅಧಿಕವಾಗಿ ಮಲಗುವುದೆಂದು ಹೇಳುವಾಗ, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம் ஸ்கூல் லீவு காலேஜ் லீவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಇವತ್ತು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗೆ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಲೆಗಳು சும்மா சாதாரண சண்டே லீவ்லயே ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படி கேட்டா, ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಂಡೇ ದಿನದಲ್ಲಿ ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳುವಾಗ, காலையில எனக்கு தெரியும் 8 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனைன்னு. ಬೆಳಗ್ಗೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ 8-9 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ. 7 மணி இருந்தது என்னுடைய செல் டைம்ல. ನನ್ನ ಒಂದು ವಾಚ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 7 ಗಂಟೆ ಆಗಿತ್ತು. 7 தானே ஆகுதுன்னு தூங்கிட்டேன். 7 ತಾನೇ ಆಗುತ್ತಿದೆ ಎಂದು ಮಲಗಿದೆ. ஆனா நான் எழுந்து பார்த்தா 3 மணி. ನಾನು ಎದ್ದು ನೋಡುವಾಗ 3 ಗಂಟೆ. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க கேட்டா 3 மணி 2 மணி. ಯವನಸ್ಥರ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಕೇಳುವಾಗ ಯಾವಾಗ ಎದ್ದೊಳ್ತಿ ಅಂತ ಕೇಳುವಾಗ 3 ಗಂಟೆ 2 ಗಂಟೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இவர்கள் குணசாலியான ஸ்திரீயாய் மாற முடியாது. ಇವರು ಗುಣವತಿ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாள், நீ கர்த்தருக்காக உன் குடும்பத்திற்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಲೇ ಇರು ಎಂಬುದಾಗಿ. நீ அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் பிசாசு உன்னை எதிர்க்க வந்தாலும் அவன் தோற்கடிக்கப்படுவான். ನೀನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುವಾಗ ಸೈತಾನ ನಿನ್ನ ಎದುರು ಬಂದಾಗಲೂ ನೀನು ಅವನ ಸೋಲಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. இன்றைக்கு அவன் உன்னை ஜெயித்து கொண்டிருக்கிறான். ಇಂದು ಆತ ನಿನ್ನ ಜಯಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. உன்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்ற, ನನ್ನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆಗೋದಿಲ್ಲ, ஊழியத்துக்கு வர முடியலன்னு சொல்ற, ಸೇವೆಗೆ ಬರೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற சாட்சியாய் மாற முடியலன்னு சொல்ற. ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊರಪಡಿಸುವಂತೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಜೀವಿಸಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஏன் என்று சொன்னால், ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, கர்த்தருடைய காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இல்லாததனால, ದೇವರ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಜಾಗೃತಿಯಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. இயேசுவின் ரத்தம் சூழப்பட்டவர்களாய் இராததினால, ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಹಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾಗಿರದ ಕಾರಣ, கர்த்தருக்காய் ஓடுகிற உழைக்கிற காரியம் இல்லாததினால, ದೇವರಿಗಾಗಿ ಓಡುವಂತೆ ದುಡಿಯುವಂತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರಣ, இன்றைக்கு பிசாசு ஜெயிக்கிறான், நாம் தோர்த்து கொண்டிருக்கிறோம். ಇಂದು ಸೈತಾನ್ ಜಯ ಹೊಂದುವವನಾಗಿದ್ದಾನೆ, ನಾವು ಸೋತು ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, இன்றைக்கு நான் என் அபிஷேகத்தை உனக்குள்ள கொடுத்து, ಇಂದು ನಾನು ನನ್ನ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಿನ್ನೊಳಗೆ ಕೊಟ್ಟು உன்னை ஜெயிக்கிறவளாய் மாற்ற விரும்புகிறேன். ಜಯಿಸುವವಳಾಗಿ ಬದಲಾಗಿಸುತ್ತೇನೆ. நீ விரும்புகிறாயா? ನೀನು ಅದನ್ನ ಬಯಸುತ್ತೀಯಾ? நீங்க விரும்பாத வரைக்கும் ನೀನು ಅದು ಬಯಸದೆ அந்த ಇರುವವರೆಗೂ ஜெயம் கிடைக்காது. ಆ ಜಯ ಸಿಗೋದಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாகற்காய் செடியை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாகற்காய், ಹಾಗಲಕಾಯಿ, அந்த பாகற்காய் கொடியில நான் வந்து எனக்கு இதுல நல்ல திராட்சை வேணும்னு பார்க்க முடியுமா? ಆ ಹಾಗಲಕಾಯಿ ಗಿಡದಲ್ಲಿ ಬಳ್ಳಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣು ಬೇಕು ಅಂತ ನೀವು ಬಯಸಿದ್ರೆ ಸಿಗುತ್ತದಾ? இல்ல திராட்சை செடியில போய் பாகற்காய் வந்தா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ಆ ದ್ರಾಕ್ಷ ಹಣ್ಣು ಬಳ್ಳಿಯಲ್ಲಿ ಹಾಗಲಕಾಯಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಿಗುತ್ತದಾ? பாகற்காய்னா பாகற்காய் தான் வரும். ಹಾಗಲಕಾಯಿಲೆ ಹಾಗಲಕಾಯಿ ಬರುತ್ತದೆ. திராட்சைனா எதை விதைக்கிறோமோ அதுக்கு மாறா அறுத்தா அது அதிசயம். ಅದ್ರ ಬದಲಾಗಿ ಬಂದ್ರೆ ಅದೇ ಅತಿಶಯ.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு பாகற்காயா இருந்தா ದೇವರು ಹೇಳ್ತು, ನೀನು ಇಂದು ಹಾಗಲಕಾಯಿ ಇದ್ರೆ உன்னுடைய மகன் உன் மக பாகற்காய் தான். ನಿನ್ನ ಮಗಳು ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. நீ திராட்சை செடியா இருந்தா ನೀನು ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಾಗಿದ್ರೆ உன் பிள்ளைங்க திராட்சை செடியா இருப்பாங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸಹ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಾಗಿರ್ತಾರೆ. நீ பாகற்காயா இருந்துட்டு ನೀನು ಹಾಗಲಕಾಯಿ ಇದ್ದು உன் பிள்ளைகள் எல்லாம் அவங்க திராட்சையா மாறணும்னு நினைச்சா ನಿನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. அவங்க ஜெபிக்கணும், ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, அவங்க ஊழியத்துக்கு வரணும், ಅವ್ರ ಸೇವೆಗೆ ಬರಬೇಕು. அவங்க செய்யணும். எங்களை விடுங்க, எங்க காலம் முடிஞ்சிருச்சு, ನಮ್ಮನ್ನ ಬಿಡ್ರಿ ನಮ್ಮ ಕಾಲ ಮುಗಿತು. இவங்க செய்யணும்னு சொல்லி நீ பாகற்காயா நின்று திராட்சையை பார்த்தா ಇವರು ಹಾಗಲಕಾಯಿ ಆಗಿದ್ದು ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಾಗಿ ಬದಲಾಗಬೇಕಂತ ஒரு பலனையும் காண முடியாது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಫಲನೂ ಕಾಣುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಇಂದು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒருவேளை உங்க கை குழந்தையா இருக்கலாம், இப்பதான் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಒಂದು ಕೈ ಮಗುವಾಗಿರಬಹುದು, 2 வயசு 5 வயசு 6 வயசா கூட இருக்கலாம், 2 ವಯಸ್ಸು 5 ವಯಸ್ಸು 6 ವಯಸ್ಸಾಗಿರಬಹುದು, இல்ல ஒருவேளை 15 வயது 20 வயது கூட இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ 15 20 ವಯಸ್ಸು ಮಕ್ಕಳು ಇರಬಹುದು. தாய் தகப்பனாகிய நீங்கள் திராட்சை செடியாய் கொடியாய் மாறாத வரைக்கும் ತಂದೆ ತಾಯಿಗಳಾಗಿರುವಂತ ನೀವು ದ್ರಾಕ್ಷಿಯ ಹಣ್ಣಿನ ಬಳ್ಳಿಯಾಗಿ ಬದಲಾಗದೆ உங்கள் ಇರುವವರೆಗೂ வாழ்க்கையிலே பிள்ளைகளை திராட்சை கொடியாய் பார்க்க முடியாது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹಾಗೆ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்கள் சுறுசுறுப்பில்லாத சோம்பேறிகளா இருக்கிற வரைக்கும் ನೀವು ಚುರುಕುತನ ಇಲ್ಲದೆ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರುವವರೆಗೂ உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் பார்க்க முடியாது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನೋಡಲಿಕ್ಕೂ நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇರುವವರೆಗೂ அவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கிறதை பார்க்க முடியாது. ಅವರ ಜೀವಿತದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ನಡೆಯುವುದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்கள் செய்யாம ನೀವು ಮಾಡದೆ பாஸ்டர் சரியா ஜெபம் பண்ணல, என் பிள்ளை சரியில்லை, ಪಾಸ್ಟರ್ ಏಸು ನಮ್ಮ ಮಗು ಸರಿಯಿಲ್ಲ, ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பாஸ்டர்மா எங்களுக்காக பாஸ்டிங்கே போடுறதில்ல, அதனாலதான் எனக்கு எங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் அப்படி வழி தப்பி ஓடுது. ಪಾಸ್ಟಮ್ಮ ನಮಗಾಗಿ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಹಾಗೆ சபையில இருக்க வாலிப பிள்ளைலாம் தாறுமாறா நடக்குது. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಹೇಗೆಗೋ ಇದ್ದಾರೆ. காரணம் யாரு? ಕಾರಣ ಯಾರು? யாரு? சபை, ಸಭೆ, பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ, பாஸ்டர் அம்மா, ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ, ஊழியத்துல இருக்கிறவங்க. ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರುವವರು. திராட்சை செடி யாரு? பாகற்காய் செடி யாரு? ಹಾಗಲಕಾಯಿ ಗಿಡ ಯಾರು? ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಿನ ಗಿಡ ಯಾರು? நீங்க திராட்சை செடியா? ನೀವು ದ್ರಾಕ್ಷಿನ ಗಿಡ. நீங்க பாகற்காயா இருந்தா ನೀವು ಹಾಗಲಕಾಯಿ ಆಗಿದ್ರೆ எப்படி பாஸ்டர் அம்மா சபை காரணமா இருக்கும்? ಹೇಗೆ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅಪ್ಪ ಸಭೆ ಕಾರಣವಾಗಿರುತ್ತದೆ? ஆண்டவருடைய வார்த்தை அனுமதி இல்லாம வராது. ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ತೀರ್ಮಾನದಿಂದ ಬರೋದಿಲ್ಲ. யாரோ இத சொல்லிருக்கீங்க, அதான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. ಯಾರೋ ಹೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கிறோம், சர்ச்சு தான் சரியில்லை. ನಾವೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿದ್ದೇವೆ, ಚರ್ಚೆ ಸರಿ ಇಲ್ಲ. எங்க பாஸ்டர் கொஞ்சம் இப்படி பண்ணா எங்க பிள்ளைங்க அப்படி வந்துருவாங்க. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಹೀಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾದ ದಾರಿಗೆ ಬರ್ತಾರೆ. சர்ச்சுக்கு ஏமா உன் பிள்ளைய கூட்டிட்டு வரல? எவ்வளவோ எழுப்புறேன் பாஸ்டர். ಸಭೆಗೆ ಯಾಕಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ? ಎಷ್ಟೋ ಎಬ್ಬಿಸ್ತೀನಿ ಪಾಸ್ಟರ್ಯ, ஏந்திரிக்க மாட்டா ಅವ್ರು பாஸ்டர். ಎದ್ದೋಳೋದಿಲ್ಲ. 26 நாட்கள் மாசம் ஸ்கூலுக்கு அடிச்சு எழுந்துரு, சுடுதண்ணி ஊத்து, வேலைக்கு போறோம்னா சுடுதண்ணி ஊத்து மூஞ்சில, சம்பளம் வரணும், தூங்கிட்டு இருக்கான். ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಿಸಿಲಲ್ಲಿ ಉಯ್ಯಿ ಅಂತೀರಿ, ಶಾಲೆಗೆ ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ. பாஸ்டர் அம்மா டெய்லி எழுப்புறாங்களா? ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ದಿನ ಎಬ್ಬಿಸ್ತಾರ? சுடுதண்ணி தெளிக்கிறாங்களா? ಅವ್ರು ಬಿಸಿನೀರು ಉಯ್ತಾರ? 26 நாட்கள் வேலைக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எழுப்ப தெரிஞ்ச உங்களுக்கு 26 ದಿನಗಳಿಗೆ ಸಭೆಗೆ ಶಾಲೆಗೆ ಸ್ಕೂಲ್ಗೆ ಅಂತ ಕಳಿಸೋ ನೀವು ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் எழுப்ப முடியல, ಭಾನುವಾರದಿಂದ ಎಬ್ಬಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. இப்ப நீங்க பாகற்காய் செடியா திராட்சை செடியா? ನೀವು ಹಾಗಲಕಾಯಿ ಗಿಡವಾ ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡವಾ? பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பிள்ளைங்க, 4 ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರೆ. ஒண்ணு கொடுத்து அதை எடுத்துட்டு வருது, ಒಂದೇ ಒಂದನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರೋದು, 3 வீட்டுல விட்டு வருது. 3 ಮನೇಲಿ ಬಿಡೋದು. அவங்க அடங்க மாட்டாங்க சிஸ்டர், ಅವರು ಅಡಗೋದಿಲ್ಲ. அப்ப அவங்க அடங்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா, ಅವರು ಹಾಗೆ ಇರೋದಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಬಿಟ್ರೆ நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறாமல் போகும் பொழுது ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದದೆ ಹೋಗುವಾಗ சபையையோ ஊழியத்தையோ குறை சொல்லக்கூடாது. ಸಭೆನ ಸೇವೆನ ನೀವು ಕೊರತೆ ಹೇಳಬಾರದು. நீ குணசாலியான ஸ்திரீயா இருப்பாய் என்றால், ನೀವು ಗುಣವತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀಯಾಗಿರುವಾಗ, நிறைய கணவர் அப்படியே முகம் அப்படிதான் கரெக்ட் சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, நான் வீட்டுல இததான் சொல்றேன். ಗಂಡಸರು ಹೇಳ್ತಾರೆ ಸರಿ ಸರಿ ನೀವೇ ಹೇಳ್ರಿ. என் வைஃப் கேக்குற மாதிரியே தெரியல. ಹೆಂಡತಿ ಕೇಳೋದೇ ಇಲ್ಲ. சென்னையிலாவது வந்துட்டு சொல்லிட்டு போங்க, ನೀವು ಚೆನ್ನೈಯಿಂದಾದ್ರೂ ಬಂದು ಹೇಳಿ ಹೋಗಿ. அப்படியாவது என் பொண்ணு ಹಾಗಾದ್ರೂ ನನ್ನ ಮಗು இல்ல என் பொண்டாட்டி ನನ್ನ ಹೆಂಡತಿ கேக்குறாளான்னு பாக்கலான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா, ಕೇಳ್ತಾರಾ ಅಂತ ನೋಡ್ತೀರಾ? நீங்களும் குணசாலியான சகோதரனா மாறணும். ನೀವು ಗುಣವತಿಯಾದ ಸಹೋದರನಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. நீங்க மனைவியோடு இணைந்து சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவன் 4 பேர் மத்தியில உட்காரும் பொழுது புகழப்படுகிறான் மனைவியை பத்தி. ಅವನು 4 ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾಗ ಆತನು ಹೊಗಳಪಟ್ಟವನು ಅಂತ மனைவி குணசாலியா இருக்கிறதுனால ಹೆಂಡತಿ ಗುಣವತಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ அவள் புகழப்படுகிறாள், ಆಕೆ ಹೊಗಳಪಟ್ಟವಳು. அப்ப நீங்க இன்றைக்கு குணசாலியான ஸ்திரீயோடு இணைந்து
ನೀವು ಆ ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀಯೊಟ್ಟಿಗೆ ಒಂದುಗೂಡಿ நீங்க குணசாலியான சகோதரனா மாறிட்டா, ನೀವು ಗುಣವತಿಯಾದ ಸಹೋದರನಾಗಿ கணவனா ಬದಲಾಗುವಾಗ, மாறிட்டீங்கன்னா ನೀವು ಗಂಡನಾಗಿ ಬದಲಾಗುವಾಗ அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியை மாத்திரம் தான் பார்க்க ನಿನ್ನ முடியும். ಕುಟುಂಬದ ಸಂತೋಷ ಮಾತ್ರವೇ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கறது ஒருவேளை அப்பா போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சம்பாதனை கொண்டு வந்தாலும் ಅಪ್ಪ ಹೋಗಿ ದುಡಿದು ಸಂಪಾದನೆ ತಂದು ಕೊಟ್ಟರು, பெண்கள் தான், தாய்கள் தான் பிள்ளைகளை வளர்க்கிறது. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. யார் தான் வளர்ப்பாங்க? ಯಾರು ಬೆಳೆಸ್ತಾರೆ? பெண்கள் தான். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು. என்னதான் இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு வெளியே வராங்க. ಏನೇ ಇದ್ರೂ ಅವ್ರು ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರ್ತಾರೆ. வீட்டுக்குள்ள இருக்கிறனா, ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ನಾನು, பிள்ளைகளை பெற்றனா, ಮಕ್ಕಳನ್ನ ಹೆತ್ತಂತ ನಾನು, என் பிள்ளைக்குரிய உத்தரவாதம் நான் தான். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವಂತವಳು ನಾನಾಗಿರುತ್ತೇನೆ. அவங்க திராட்சை செடியா மாற வரைக்கும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறதும் போராடுறதும் நான் தான். ಅವ್ರ ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡವಾಗಿ ಬದಲಾಗುವವರೆಗೂ ಅವ್ರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು இந்த குணசாலியான ஸ்திரியா இந்த குணம் உங்களுக்குள்ள வந்தாதான். ಈ ಗುಣ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ಕೆಲವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂತೆ ನೋಡುವ, நான் மட்டுமா பெத்தேன், ನಾನ್ ಮಾತ್ರನೇ ಹೆತ್ತೆ, நீயும் தானே அப்பன், ನೀನ್ ತಾನೇ ಅಪ್ಪ, நீயும் பாரு, ನೀನು ನೋಡು, நீயும் செய், ನೀನು ಮಾಡು, எல்லாமே என் தலையில போட்டா இப்படி ಎಲ್ಲ ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರೆ ಹೇಗೆ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், குணசாலியான ஸ்திரீ அப்படி பேச மாட்டா. ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಹೀಗೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. நீ பாத்துக்கோ, ನೀನ್ ನೋಡ್ಕೋ, நீ செய், ನೀನ್ ಮಾಡು, நீயும் இந்த பாதியில பங்கு. ನೀನು ಇದ್ರಲ್ಲಿ ಅರ್ಧ ಭಾಗಿ. குணசாலின்னு எல்லாரால புகழப்படும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ಗುಣವತಿ ಅಂತ ಎಲ್ಲರಿಂದ ಹೊಗಳ್ಪಡುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. அந்த மகிழ்ச்சி நன்மை கிடைக்கணும்னா தான் நீ முழுசா பிரயாசப்படும். ಆ ಸಂತೋಷ ಉಳ್ಳ ಕಾರ್ಯ ಸಿಗಬೇಕಾದ್ರೆ ನೀನೇ ಪ್ರಯತ್ನ இந்த வியாபார கப்பலை போல மிதந்துட்டே இருக்கணும். அந்த ವ್ಯಾಪಾರ ಹಡಗಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ಹೋಗ್ತಾನೆ ಇರಬೇಕು. நீ ஓட்டம் பிடிச்சத கரெக்டா கொண்டு போற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். ನೀನು ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ ಓಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. தாயார்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்தானம் என்னன்னா, தாம் பிள்ளைகளை பார்ப்பாங்க. ತಾಯಂದಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನ ನೋಡುವ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವುದೇ. தாம் பிள்ளையை நல்ல முறையில மகளை வளர்த்து அவளுடைய பிள்ளைய பார்ப்பாங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಿ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವುದೇ. நிறைய பேர் இப்ப பாத்துட்டு இருக்கோம்ல, பாட்டியாயி தன்னுடைய பேர பிள்ளைய பேத்தி என்ன பண்றோம், ಕೆಲವರು ಅಜ್ಜಿಯಾಗಿ என்னுடைய காரியம் முடிஞ்சிச்சு, என் பிள்ளை முடிஞ்சிருச்சுன்னா விட்டுறாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳದು ಕೆಲಸ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಹಾಗೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. என் பேரன், ಇದು ನನ್ನ ಮೊಮ್ಮಗ, என் பேத்தி, ನನ್ನ ಮೊಮ್ಮಗಳು, திரும்ப இரண்டாவது தலைமுறையை சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. ಹೀಗೆ ಎರಡನೇ ತಲೆಮಾರನ್ನು ಹೊರುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஒவ்வொரு பெண்களும் தங்கள் பாரங்களை சுமந்து ಒಂದೊಂದು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ತನ್ನ ಭಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடி கொண்டே ಆ இருக்கிறார். ಒಳ್ಳೆತನವನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವವರೆಗೂ ಹೋರಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் சிலரை கேட்டா என்ன தெரியுமா சொல்வீங்க, ಇನ್ನು ಕೆಲವರು ಕೇಳಿದಾಗ ಏನ್ உங்க ಹೇಳ್ತೀರಾ? பேத்திய பாக்குற வரைக்கும் எப்படி, ಮೊಮ್ಮಕ್ಕಳ ಮೊಮ್ಮಗನ್ನು ನೋಡುವವರೆಗೂ நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படி சொல்லுவீங்க. ನಾನು ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತೇನೆ. ஐயோ இதுவே வாளா இருக்கு, இதுக்கு மேல நான் எங்க போறது சொல்லுவீங்க. ಇದೇ ತೀಟೆ, ಇದಕ್ಕಿಂತ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? கர்த்தர் நீடிய ஆயுளை குணசாலிக்கு தருகிறார். ದೇವ್ರ ಪೂರ್ಣ ಆಯುಷ್ಕಾಲಗಳನ್ನ ದೇವ್ರು ಕುಡಿಸಿಕೊಡುವ. ஏன்னு சொல்லார், அவருடைய குணம் போற்றப்படத்தக்கதாய், ಯಾಕೆಂದ್ರೆ ಗುಣವನ್ನು ಹೊಗಳತಕ್ಕದಂತೆ, புகழப்படத்தக்கதாய் மாறுகிறது. ಅದು ಹೊಗಳುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. அன்றைக்கு அண்ணாளுடைய ஜெபம், ಅಂದು ಅಣ್ಣಳ ಪ್ರಾರ್ಥನೆ, அண்ணாளுடைய கண்ணீர், ಅಣ್ಣಳ ಕಣ್ಣೀರು, அவளுக்கு குழந்தை இல்லை என்ற பாரம், ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಭಾರ, வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ತ್ಯಜಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದ ಒಂದು ஆனால் ಪರಿಸ್ಥಿತಿ. அவள் ஆலயத்திலே போய் ஜெபித்த பொழுதோ ಆದರೆ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தருடைய பார்வை அவன் மேல பட்டுச்சு. ದೇವರ ದೃಷ್ಟಿ ಆಕೆ ಮೇಲೆ ಬಿದ್ದಿತು. அங்க வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும், ತಾನು ಮಾತನಾಡುವವರೆಗೂ, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவனுடைய பிள்ளை பேசப்பட்டானா. ದಾನಿಂದ ವರ್ಷವರೆಗೂ ಆ ಮಕ್ಕಳು ಮಾತನಾಡ, சாமுவேல் தீர்க்கதரிசி என்று, ಸಾಮುವೇಲ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಎಂದು ಹೇಳಿ. அதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? ಕಾರಣ ಏನು ಹೇಳಿ? அண்ணால் ஆலயத்திலே கதறின கதறுதல், ಅಣ್ಣ ಆಲಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಂತ ಒಂದು ஆலயத்திலே அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தது, ದೇವರ ಆಲಯ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಚೆಲ್ಲಿ ಆತನ அவனுடைய ಪ್ರಾರ್ಥಿಸಿದ பிள்ளைய நம்முடைய பாஷையில சொல்லணும்னு சொன்னா, ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ இந்தியா முழுவதும் பேசப்படுற மாதிரி. ಹಿಂದೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತೆ. உங்க பிள்ளை எப்படி பேசப்படுவான்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ? நீங்க அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தா, ನೀವು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ, நீங்க இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தா, ನೀವು ಹಾಗೆ ಹೃದಯದ ಪೂರ್ಣವಾಗಿ கர்த்தரை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தா, ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು ಆರಂಭ உங்கள் ಮಾಡಿದ್ರೆ பிள்ளைகள் புகழப்படுகிறவர்களாய் மாறுவார்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೊಗಳತಕ್ಕವರಾಗಿ என் ಬದಲಾಗುತ್ತಾರೆ. பிள்ளையால தான் நான் அவமானப்பட்டிருக்கிறேன், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಂದನೇ ನಾನು ಅವಮಾನ என் ಹೊಂದಿದ್ದೇನೆ, பிள்ளையால தான் எனக்கு கண்ணீர், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಂದನೇ ನನಗೆ என் ಕಣ್ಣೀರು, பிள்ளையின் படிப்பு குறித்து பாரம், ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಒಂದು ಓದುವಿಕೆ ಕುರಿತ என் ಭಾರ, பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து பாரம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದ ಕುರಿತ ಒಂದು ಭಾರ. ஆண்டவர் சொல்ற, நீ பாரப்படவே வேண்டாம், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನ್ ಭಾರ ಪಡಬೇಡ, ஆலயத்திற்கு வா, ನೀನ್ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಾ, கதவு திறந்தே இருக்குது, ಬಾಗಿಲು ತೆರೆದೇ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ, ஆலயத்துக்கு வா,
ನೀ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ முழங்கால் போடு, ನೀನು ಮೊಣಕಾಲು ಹಾಕು, உன் இருதயத்தை உற்று ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು கண்ணீர் வடிக்க ஆரம்பி. ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಲು ಪ್ರಾರಂಭ உன் ಮಾಡು. பிள்ளையை மாற்றி புகழப்படுகிறவனாய் புகழப்படுகிறவளாய் கர்த்தர் மாற்றுவார். ಹೊಗಳತಕ್ಕವಾಗಿ ಇಡುವವನಾಗಿ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு இங்க பெங்களூர்ல நான் மீட்டிங் வரும்பொழுது 2020-19 ஒரு மீட்டிங் வந்து அப்ப வந்து பிரமோத் பிரதரை பார்த்தேன். நான் பிரமோத் பிரதரை பெங்களூರಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ 2020 அப்ப கல்யாணம் ஆகலம்மா, கல்யாணம் ஆகல. அப்ப ஆபீஸ் ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு கடைசியா அப்போ அவருக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு ஜெபம் பண்ண சொன்னாங்க. என்ன ಅವರು ಆಫೀಸ್ ರೂಮ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಪ್ರಮೋದ್ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அப்ப ஜெபிக்கும் போது அவங்க அவர் ஒரு வெக்ஸா நின்னுட்டு இருந்தார். ಆಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅವರು ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದರು, அவருடைய பலவீனத்தை குறிச்சு, ಅವರ ಬಲಹೀನತೆದ ಕುರಿತು. அப்ப ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், நான் நல்ல ஞாபகம் வச்சிருக்கிறேன். ಅವ್ರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆತ್ಮನು ಹೇಳಿದನು ನನಗೆ. அப்ப அம்மா இருந்தாங்க, அப்பாவும் நின்னுட்டு இருந்தாரு. ಆಗ ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಇಬ್ಬರು ನಿಂತಿದ್ದರು. பாலையா நின்னுட்டு இருந்தாரு, ಪಾಲಯ್ಯವರಿದ್ದರು. பிரமோத் பிரதர் நிக்கிறார். ಪ್ರಮೋದಯ್ಯ ಇದ್ದರು. அவருக்காக நான் ஜெபிக்கிறேன், ಅವರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஆவியானவர் சொன்னாரு, ಆತ್ಮನು ಹೇಳಿದನು, உனக்கு ஒண்ணும் நடக்காது நீ நினைக்கிற, ನಿನಗೇನು ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ನೀನ್ ನೆನೆಸ್ತೀಯ, இந்த வியாதி தான் அவ்வளவு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற, ಈ ರೋಗ ಅಷ್ಟೇ ನಂಗೆ ಮುಕ್ತಾಯವಾಯ್ತು ಅಂತ ನೆನೆಸ್ತೀಯ. அது அல்ல காரியம். ಅದಲ್ಲ ಕಾರ್ಯ. உனக்கு திருமணம் நடக்கும், ನಿನಗೆ ಮದುವೆ ಆಗುತ್ತದೆ, 2 பிள்ளைய நான் கொடுப்பேன், 2 ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ, உன்னை பலகி பெருக பண்ணுவேன், ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತೇನೆ, நீ சோர்ந்து போகாதன்னு கர்த்தர் சொன்னார். ಸೋತು ಹೋಗಬೇಡ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದನು. சில வருடங்கள் கழிச்சு நான் திரும்ப இங்க ஊழியத்துக்கு வரும் பொழுது, ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಆದ ನಂತರ ಈ ಸೇವೆಗೆ ಬರುವಾಗ திருமணமாகி 2 பிள்ளைகள் இருந்ததை பார்த்தேன். ಮದುವೆಯಾಗಿ 2 ಮಕ್ಕಳು ಇರೋದನ್ನ ನೋಡಿದೆ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ಮಾತಿನಲ್ಲಿ ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದನು. போன வருஷம் வந்தப்போ ஜெபிச்சேன். ಹೋದ ವರ್ಷ ಬಂದಾಗ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆನು. அப்ப அந்த டயாலிசிஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ಆಗ ಡಯಾಲಿಸಿಸ್ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಿದ್ರು. அப்ப ஆண்டவர் சொன்னார், 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி கொடுப்பேன். ಆಗ ದೇವರು ಹೇಳಿದನು 15 ವರ್ಷಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. நீ பயப்படவே பயப்படாத, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நான் உன் கூட இருக்கிறேன், நீ சாவதில்லைன்னு கர்த்தர் ನಾನು சொன்னார். ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದೆ, ನೀನು ಸಾಯೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. இந்த வருஷம் நான் வந்தேன். ಈ ವರ್ಷ ನಾನು ಬಂದೆ. 2 நாள் முந்தினம் பார்க்கும் பொழுது 2 ದಿನಗಳ ಹಿಂದೆ ನೋಡುವಾಗ டயாலிசிஸ்க்கு தான் போறேன்கான்னு சொன்னாரு. ಡಯಾಲಿಸಿಸ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಕ್ಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்ப நான் அன்றிரவும் ஜெபம் பண்ணேன். ಆ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. நான் வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சொன்னார். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ನಾನು ಸತ್ಯವಂತನೆಂದು. நம்முடைய பயங்கள் எல்லாம் வேறவா இருக்கும். ನಮ್ಮ ಭಯಗಳೆಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ. என்ன நடக்குமோ எப்போ நடக்குமோன்னு பயந்துட்டு இருப்போம். ಏನು ನಡೀತದೋ ಹೇಗೆ ನಡೀತದೋ. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಕಾಲಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. அது கண்ணீர் ஜெபம் யாருடையது? ಆ ಕಣ್ಣಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾರದು? தாங்கிக் கொண்டிருக்கிறது யாருடையது? ಸಹಿಸುವಂತದ್ದು ಯಾರದು? பெற்ற தாயும் தகப்பனும் வடிக்கிற கண்ணீர் தாங்குகிற அந்த ஜெபம் தான். ಆ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಸುರಿಸಿದಂತ ಕಣ್ಣೀರೇ. மனைவி படுகிற பிரயாசமும் கண்ணீர் தான். ಹೆಂಡತಿ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸಗಳೇ ತ್ಯಾಗ. இன்றைக்கு அவரை ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ಸೌಖ್ಯವಾಗಿ ಇಟ್ಟಿರುವ. இன்னும் அவரை வாழ செய்வார் கர்த்தர். ಇನ್ನೂ ದೇವರ ಬದುಕುವಂತೆ இன்னும் அவரை பலப்படுத்துவார். ಇನ್ನೂ ದೇವರ ಬಲಪಡಿಸುವನು. இன்னும் ஊழியத்திலே கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ಸೇವೆಯಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವನು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்றவர்கள் தன் பிள்ளைகளை வளர்க்கிறது தாயுடைய பொறுப்பு. ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸುವುದು ತಾಯಿಯ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. யூத பெண்கள்லாம் 5 வருடம் பிள்ளை பெற்று 5 வருடம் பால் கொடுப்பாங்களாம். ಆ ಯೂದ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು 5 ವರ್ಷ ಮಕ್ಕಳನ್ನ ಹಾಲನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಾರೆ. 1 வருஷத்துக்கு இத்தனை முரட்டாட்டம் ஆண்டி. 1 ವರ್ಷಕ್ಕೆ ಇಷ್ಟು ತೀಟೆ ಆಂಟಿ. என் பிள்ளைக்கு 5 வருஷம் கொடுத்தா அவ்வளவுதான், ஆளே அடிச்சிருவான். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ 5 ವರ್ಷ ಕೊಟ್ಟರೆ ದೇವ ಆಳಿಕೆ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. யூத பெண்கள்லாம் அப்படிதான் 5 வருடம் கொடுப்பாங்களாம். ಅದೇ ಯಹೂದ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು 5 ವರ್ಷಗಳ ಕಾಲ. ஆனால் அவங்க செய்கிற காரியம் என்னன்னா, ಆದ್ರೆ ಅವ್ರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಏನು ನೋಡಿ, 5 வருடங்கள் பால் கொடுக்கும் பொழுதும் 5 ವರ್ಷ ಹಾಲನ್ನು ಕೊಡುವಾಗ 5 ஆகமங்களை கற்றுக் கொடுப்பாங்களாம். 5 ஆகமங்கள், ஆதியாகமம், என்னாகமம், பிரமாணಗಳನ್ನು ಕಲಿಸಿ. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? ಇದೆಲ್ಲ ಏನ್ அந்த ಮಾಡ್ತಾರೆ? பிள்ளைகளுக்கு அந்த 5 வருடத்துல என்ன பண்ணுவாங்களாம்? ಇದು 5 ವರ್ಷಗಳಲ್ಲಿ பால் கொடுக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் அறிக்கை செய்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்ப்பார்களாம். ಈ ಹಾಲು ಕೊಟ್ಟು ಅವ್ರು ಬೆಳೆಸುವಾಗಲೇ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಲಿಸಿ ಕೊಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடக்குமா? ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಈಗ ನಡೀತದಾ? ஐயோ, சாத்தியமே இல்லை. ಇದು ಅಸಾಧ್ಯ. பால் கொடுக்கிற நேரத்திலே 10 சேஷ்டை பண்றான். ಹಾಲು ಕೊಡುವಾಗಲೇ 10 ತೀಟೆ ಮಾಡ್ತಾರೆ. நான் இப்படி ஆதியாகமும் யாத்திராகமும் என்னாகமெல்லாம். ನಾನು ಹೇಗೆ ಆದಿಕಾಂಡ, ಯಾಜಕಕಾಂಡ, ವಿಮೋಚಕಾಂಡ ಎಲ್ಲ ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ, ஒருவேளை பால் கொடுக்கிற ஸ்திரீகள் இருப்பீர்கள் என்றால் ಹಾಲು ಕೊಡುವ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ ஜெபத்தோடும் ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ, துதியோடும் ಸ್ತುತಿಗಳಿಂದ, விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாய் ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿ நீங்கள் அந்த பாலை கொடுக்கும் பொழுது ಹಾಲನ್ನ ಕೊಡುವಾಗ பிள்ளைகள் அவருடைய வார்த்தையிலே வளர ஆரம்பிப்பார்கள். ದೇವರು ಅವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. நீ பால் கொடுக்கும் பொழுதே அதை செய்தால் இப்படி இருக்கும் என்று சொன்னால், ಹಾಲು ಕೊಡುವಾಗಲೇ ಅವ್ರು ಹೀಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ அந்த பிள்ளைகளுக்கு
மகளுக்காய் நீ பாரப்படும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதும், ಮಗುವಿಗಾಗಿ ಭಾರಪಟ್ಟು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ உன் பிள்ளைகள் போற்றப்படத்தக்கவர்களாய் மாறுவார்கள். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೊಗಳತಕ್ಕವರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த குணசாலியான ஸ்திரீ சோம்பேறியா இருக்க மாட்டா. ಈ ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வீட்டுல உங்களுக்கு சோம்பேறின்னு பேர் இருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮ ಮನೆ ಸೋಂಬೇರಿ ಎಂಬ ಹೆಸರು ಇರುವುದಾದರೆ, மனைவியாகவோ இல்ல பிள்ளைகளாகவோ ಮಕ್ಕಳಾಗೋ ಹೆಂಡತಿಯಾಗೋ சோம்பேறின்னு பேர் வாங்கியிருந்தா, ಸೋಂಬೇರಿ ಅಂತ ಹೆಸರು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರೆ இன்றைக்கு ஆண்டு கிட்ட கேட்கணும், ಇಂದು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿರಿ, இந்த சோம்பலின் ஆவி என்னை விட்டு ಈ அகற்றட்டும். ಸೋಂಬೇರಿತನದ ಆತ್ಮವನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಪ್ಪ. என்னை ஜெபிக்க விடாத இந்த சோம்பல் ஆவி என்னை விட்டு அகன்று ನನ್ನ போகட்டும். ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಬಿಡದೇ ಇರುವಂತ ಈ ಆತ್ಮವನ್ನು ತೆಗೆಯಪ್ಪ. என்னை ஊழியம் செய்யாதபடி தடுக்கிற இந்த சோம்பல் ஆவி என்னை விட்டு அகன்று போகட்டும். ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲೇ ಬಿಡಲೇ ಇರುವಂತ ಆತ್ಮವನ್ನು என் ತೆಗೆಯಪ್ಪ. சோம்பலின் நிமித்தம் என் பிள்ளையின் ஆசீர்வாதம் இழக்கிற இந்த காரியத்தின் சோம்பலின் ஆவி என்னை விட்டு அகற்றட்டும். ನನ್ನ ಸೋಂಬೇರಿತನದಿಂದ ನನ್ನ ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸೋಂಬೇರಿತನವನ್ನ ತೆಗೆಯಪ್ಪ. நீ சுறுசுறுப்புள்ளவளாய், ನೀನು ಚುರುಕುತನವಾಗಿ, வியாபார கப்பலாய், ನೀನು ವ್ಯಾಪಾರದ ಹಡಗಿನ ರೀತಿ, குணசாலியான ஸ்திரீயாய், ಒಂದು ಗುಣವತಿಯಾದಂತ ரத்தின ಸತಿಯಾಗಿ, கம்பளங்களை செய்கிறவளாய், ஒரு ರತ್ನ ಕಂಬಳಿಗಳನ್ನು ಮಾಡುವವಳಾಗಿ, ரத்தாம்பர உடைகளை ಆ உடுத்துகிறவளாய், ರತ್ತಾಂಬರಗಳ அதை ಬಟ್ಟೆಗಳನ್ನು வியாபாரம் செய்து ஆகாரம் கொடுக்கிறவளாய், ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿ ಆಹಾರಗಳನ್ನು படி ಕೊಡುವವಳಾಗಿ, அளக்கிறவளாய், ಆ ಅಳತೆ ಮಾಡುವವಳಾಗಿ, அநேகருக்கு உன் கைகளை நீட்டி உதவி செய்கிறவளாய், ಹೇಗೆ ನೀನು ಕೈ ಚಾಚಿ ಸಹಾಯ ಮಾಡುವವಳಾಗಿ, இப்படி என்னை இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಬದಲಾಯಿಸಪ್ಪ. நீங்கள் கேட்கும் பொழுது ಕೇಳುವಾಗ நிறைவாய் அவர் கொடுக்க வல்லவராய் ದೇವರು இருக்கிறார். ತುಂಬಿ ತುಳುಕುವ ಹಾಗೆ ಕೊಡುವವನಾಗಿ, கேட்கும் பொழுது ಕೇಳುವಾಗ நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு பிசாசு உங்களுக்கு சோம்பல் என்ற, தூக்கம் என்ற, பலவீனம் என்ற இந்த காரியத்தை கொடுத்துதான் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தையே கட்டி வைத்திருக்கிறான். ಸೈತಾನ ಸೋಂಬೇರಿತನ ಬಲವೀನತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. நிறைய சேர்ஸ் காலியா இருக்கு. ಅನೇಕ ಚೇರ್ಗಳು ಕುರ್ಚಿಗಳು ಖಾಲಿಯಾಗಿವೆ. என்னன்னு காரணம் கேட்டு பாருங்களேன். ಏನಂತ ಕಾರಣ ಕೇಳಿದಾಗ, போன் பண்ணியோ, ಫೋನ್ ಮಾಡಿ, நேர்ல பேசியோ, ನೇರವಾಗಿ ಮಾತನಾಡಿ தூங்கிட்டேன். ನಿದ್ದೆ ಮಾಡದೆ, ஒரே வார்த்தை என்ன வரும்? ಒಂದೇ ಮಾತು ಏನ್ ಬರ್ತದೆ? நைட் எல்லாம் நைட் பிரேயர் நடத்திட்டு இருந்தாங்க. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನೈಟ್ ಪ್ರೇಯರ್ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರು. ஃபுல்லா செல்லு சாட், ಫುಲ್ ಸೆಲ್ಲಲ್ಲಿ ಚಾಟ್ இன்ஸ்டாகிராம், ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ, ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ, ಫೇಸ್ಬುಕ್ ಗಳಲ್ಲಿ இதெல்லாம் சேட் பண்ணி முடிச்சிட்டு ಇದ್ರಲ್ಲೆಲ್ಲ ಮಾತಾಡಿ அந்த ಮುಗಿಸಿ, நைட் பிரேயர் முடிச்சிட்டு அதிகாலை இங்க வந்து ஜெபம் பண்ண முடியல. ಆ ರಾತ್ರಿಯ ಒಂದು ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಲು இன்னைக்கு ಆಗೋದಿಲ್ಲ. உன் பிள்ளைங்க படுக்கைக்கு வர முன்னாடி போனை நோண்டிட்டு இருக்காங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಸಿಗೆ ಬಂದಾಗ ಫೋನ್ ಅನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அவங்க எழுந்து வர வரைக்கும் நீ படுக்க போக கூடாது. ಅವ್ರು ಎದ್ದು ಬರುವಾಗ ನೀವು ಮಲಗಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. அவ எப்ப பார்த்தாலும் போன் கிட்ட இருந்தா, என்னால முடியல, ಅವ್ನು ಯಾವಾಗ್ಲೂ ಫೋನ್ ನನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ, போன் செல்லும் விரலும் அப்படியே அச்சு டைட் ஆயிடுச்சு, ಫೋನ್ಗೂ ಆ ಬೆರಳಿಗೂ ಹಾಗೆ ಅಂಟ್ಕೊಂತು, நானும் பிரிக்கணும் பாக்கற முடியல, ನಾನು ಬೇರ್ಪಡಿಸ್ಬೇಕಂತ ನೋಡ್ತೀನಿ ಆಗ್ತಿಲ್ಲ, அதனால போ அப்படின்னு விட்டுட்டேன். ಆದ ಕಾರಣ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ಟೆ. நீ போன்னு விட்டுட்டேனா, ನೀನು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ರೆ நாளைக்கு உன் பிள்ளையின் மூலம் உனக்கு தான் அவமானம். ನಾಳೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ ಅವಮಾನ, பிள்ளையின் மூலம் உனக்கு தான் துக்கம். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ ದುಃಖ. நீ அதுக்கப்புறம் இயேசுவே ஏன்பா எனக்கு இப்படி பண்ணன்னு இயேசுவை கேட்கவே கூடாது. ಆಗ ಏಸಪ್ಪ ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾಡ್ದಂತೆ ಏಸಪ್ಪನ ಕೇಳಲೇಬಾರದು. செல்லு மணி 10 செல்ல போட்டு வந்து படு. 10 ಗಂಟೆ ಆಯ್ತು, ಸೆಲ್ಲ ಇಕ್ಕು ಮಲಗು. இது ஜெப நேரம், எழுந்து வா, செல்ல வச்சுட்டு ஜெபிக்கவா. ಇದು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯ, ಎದ್ದು ಬಂದು ನೀನು இது ಪ್ರಾರ್ಥಿಸು. ஆலயத்துக்கு போற நேரம், தூக்கத்தை விட்டு எழுந்து வா. ನೀನು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಮಯ, ನಿದ್ದೆನ ಬಿಟ್ಟು ಎದ್ದು இன்னைக்கு ಬಾ. சர்ச்சில் ஊழியம் இருக்கு, என் கூட ஊழியத்துக்கு வா. இந்த ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಇದೆ, ನನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಬಾ. அவளுக்கு படிப்பு, ಆತನಿಗೆ ಓದುವಿಕೆ, செல்போன்ல நிறைய ப்ராஜெக்ட், ಆ ಸೆಲ್ ಫೋನ್ ಅನೇಕ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಗಳು, எது இருந்தாலும் ಏನೇ ಇದ್ರು நீ எல்லாவற்றையும் ஏற கட்டிட்டு ನೀ ಎಲ್ಲವನ್ನ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಟು நீ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீ தான் கற்றுக் கொடுக்கணும். ನೀನು ದೇವರನ್ನು ಹುಡುಕ್ಲೇಬೇಕೆಂಬುದನ್ನು ನೀನೇ ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. பெற்றவள் இந்த நேரத்துல சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டினா, ಮಕ್ಕಳು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ರೆ, நாளைக்கு உன் பிள்ளையின் வேதனைக்கு நீ கண்ணீர் வடிக்கணும். ನಾಳೆ ಮಕ್ಕಳ ವೇದನೆಗೆ ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಬೇಕು. இன்னைக்கு வாலிப பிள்ளையா குழந்தையா இருக்கும் போது நீ அழலனா, ನೀನು ಯೌವನಸ್ಥರಾಗಿ ಮಕ್ಕಳಾಗಿರುವಾಗ ನೀನು ಅಳದಿದ್ರೆ, உன் பிள்ளைய குறிச்சு வாழ்க்கை ஃபுல்லா அழற சூழ்நிலை ನಿನ್ನ ஏற்படும். ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನೀನು ಅಳುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. குணசாலியான ஸ்திரீயா இருந்தா, ನೀನು ಗುಣವತಿಯಾದ ಸತಿಯಾಗಿರುವುದಾದರೆ, திறப்பில நின்று ஜெபிக்கிறவளாய் மாறிவிடு. ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸುವವಳಾಗಿರುತ್ತೀಯ. ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறவளாய் மாறிவிடு. ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದು ஊழியத்திலே நின்று ஊழியம் செய்கிறவளாய் மாறிவிடு. ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಸೇವೆ ಮಾಡುವವಳಾಗಿರುತ್ತೀಯ. கர்த்தருக்காக என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து விடு. ದೇವರಿಗೆ ನನ್ನಲ್ಲಿ ಆದಂತ நீ ಸಾಧ್ಯವಾದಂತ இப்படி அர்ப்பணித்து செய்யும் பொழுதுதான் ಅರ್ಪಿಸಿ ನೀನು ಮಾಡುವಾಗ, உன் குடும்பத்துல, ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, கணவர் காரியத்துல, ನಿನ್ನ ಗಂಡನ பிள்ளை ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, காரியத்துல, ಮಕ್ಕಳ உன் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, சரீர சுகத்துல, ನಿನ್ನ ಶರೀರ உன்னுடைய வேலை ஸ்தலத்துல ಕೆಲಸ ಮಾಡುವ கர்த்தர் ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ பெரிய அற்புதங்களை ದೇವರು செய்வார். ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஒரு சில வசனங்களை மாத்திர சொல்லுகிறேன், அதை நீங்கள் அப்படியே பார்த்துக் கொள்ளுங்கள். உபாகமம்
ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 22:5. 22:5. டக்கு டக்குன்னு வாசிப்போமா? உபாகமம் 22:5. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புருஷர்களுடைய உடைகளை பெண்கள் என்ன பண்ணக்கூடாதான்? ಪುರುಷರ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು. என்னுடைய ஆலயத்துல ஒரு பிள்ளை ஸ்கொயர்ல நிப்பா. ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಅದು ಕೊಯರಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பேண்ட் ஷர்ட் தான். ಅವ್ರ ಹತ್ರ ಇರೋದೆಲ್ಲ ಪ್ಯಾಂಟ್ ಶರ್ಟ್, பேண்ட் பனியன தான். ಪ್ಯಾಂಟು ಟೀ ಶರ್ಟ್ಗಳೇ. நான் பக்கத்துல வந்து கூப்பிட்டேன். ನಾನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕರೆದೆ. போன வாரம் ஏதோ தெரியல புதுசா வந்து நிக்கிறேன், நான் விட்டுட்டேன். ಹೋದ ವಾರ ಏನೋ ನೀನು ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದಂತೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟೆ. இந்த வாரம் பார்த்தா அதே மாதிரி பேண்ட் பனியனோட வர. ಈ ವಾರ ನೋಡಿದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತಿದ್ಯಾ. நான் சொல்றது எதுவுமே தெரியாம 5 நிமிஷம் பாடிட்டே இருந்து அமைதியா போய் உட்கார்ந்துருன்னு சொல்லிட்டேன். ನಾನು ಹೇಳೋದು ಏನು ಅರ್ಥ ಮಾಡ್ದೆ 5 ನಿಮಿಷ ಹಾಗೆ ಹಾಗೆ ಕೂತ್ಕೋಬಿಡು. அவளுக்கு புரியல. ಆಕೆಗೆ ಅರ್ಥವಾಗ್ಲಿಲ್ಲ. ஒரே அழையும் துக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கா. ಹಾಗೆ ದುಃಖದಿಂದ ಕುಳಿತಿದ್ದಾಳೆ. பிரேயர் முடிஞ்ச உடனே சொன்னேன், ಆರಾಧನೆ ಮುಕ್ತಾಯದ ನಂತರ பேண்ட் பனியன் போட்டா கொயர்ல நிக்க கூடாது. ಪ್ಯಾಂಟು ಬನಿಯನ್ಗಳನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ಕೊಯರ್ ನಿಲ್ಲಬಾರ್ದು. பேண்ட் சட்டை போட்டா நீ வந்து என்ன பண்ண கூடாது? ಪ್ಯಾಂಟು ಶರ್ಟ್ ಹಾಕಿದ್ರೆ ஊழியத்துல வரக்கூடாது. ಸೇವೆಯಲ್ಲಿ ಬರಬಾರದು. இது ஆண்டவருக்கு அருவருப்பானது. ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯ. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு நீ தான் சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ಇದು ಮಕ್ಕಳಿಗೆ ನೀನೇ ಹೇಳಿ ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. உன் பிள்ளை சொல்ல காலேஜ்ல எல்லாரும் பேண்ட் போடுறாங்க, நீ என்னம்மா மஞ்ச பையின்னு சொல்லுவா. ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪ್ಯಾಂಟ್ ಹಾಕ್ತಾರೆ, ನೀನೇನಮ್ಮ ಹೀಗೆ? அம்மா அவங்க எல்லாம் கிழிச்சு விட்டு வந்தாதாம்மா, அதெல்லாம் ட்ரெண்டுமா. ಅಮ್ಮ ಅದೆಲ್ಲ ಹರಿದ್ರೇನೆ ಅದನ್ನ ಟ್ರೆಂಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ட்ரெண்ட் தான் நம்ம பார்க்கணும்மா. ಅಮ್ಮ ಟ್ರೆಂಡೇ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. நான் இந்த மாதிரி அடக்கமா சுடிதார் போட்டா, ನಾನು ಹೀಗೆ ಕ್ರಮವಾಗಿ ಬಟ್ಟೆ கட்டினா என்ன எல்லாரும் மஞ்ச பைன்னு சொல்லிடுவாங்க. ನನ್ನ ಎಲ್ಲರೂ ಅರ್ಶಿನ ಬಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உன் மக சொல்லுவா, ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, உன் பிள்ளை சொல்லுவான் கிழிஞ்ச பேண்ட்டை தான் போடணும். ನಿನ್ ಮಗು ಹೇಳ್ತದೆ ಹರಿದ ಬಟ್ಟೆನೇ ಹಾಕ್ತೀನಿ. ஒண்ணு பிள்ளைங்க பேண்ட்டை வாங்கி கிழிச்சிடுறாங்க, ಒಂದು ಮಕ್ಕಳು ಪ್ಯಾಂಟ್ ತೆಗೆದು இல்ல ಹರಿತಾರೆ, கிழிஞ்சதை வாங்கி போட்டுக்கறாங்க. ಹರಿದಿರೋದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ஆனா நீ தான் கற்றுக் கொடுக்கணும். ಅದು ನೀವು ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. நாம கிறிஸ்தவர்கள், ನಾವು ಕ್ರೈಸ್ತರು, நம்ம ஊழியம் செய்றவங்க, ನಾವು ಸೇವೆ ಮಾಡುವವರು, நம்ம ஜெபிக்கிற குடும்பம், ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕುಟುಂಬ, வித்தியாசம் வேணும். ನಾವು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರಬೇಕು. நம்மை பார்க்கும் பொழுது குணசாலின்னு சொல்லணும், ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ಗುಣವತಿ ಅಂತ இயேசுவின் ಹೇಳಬೇಕು. பிள்ளைன்னு சொல்லணும். ಅವರು ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳಬೇಕು. இந்த ட்ரெண்ட் நமக்கு வேணாம், ಈ ಟ್ರೆಂಡ್ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. இயேசு நமக்கு வேணும். ಯೇಸು ನಮಗೆ ಬೇಕು. அது நமக்கு முக்கியம்னு சொல்லணும். ಅದುವೇ ನಮಗೆ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳಬೇಕು. அதை நீங்க தான் கற்றுக் ಅದು கொடுக்கணும். ನೀವು ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. நீதிமொழிகள் 11:16 வாசிப்போம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 11ನೇ ಅಧ್ಯಾಯ. ம் ம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ எதை காப்பாலாம்? மானத்தை காப்பாள். ಗುಣವತ್ತೆ ಸ್ತ್ರೀ ಮಾನವನ ಕಾಪಾಡುವಳು. இன்றைக்கு நம்ம ட்ரெண்ட் நம்ம பிள்ளைங்க சொல்றதெல்லாம் கூட சேர்ந்து செஞ்சுட்டு பிள்ளைங்க ஒரு ஆபத்தான வழியில போகும்போது நாம தான் கண்ணீர் வடிக்கிறோம். ಟ್ರೆಂಡ್ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಆಪತ್ತಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ನಾವು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஷால் இங்க போடணும், ಶಾಲ್ ಎಲ್ಲ ಹಾಕ್ಬೇಕು, ஆனா தூக்கு போட்டுக்கறாங்க. ಅದೇ ಇಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ, ಕತ್ತಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ. அங்க என்னத்துக்கு ஷால்னு தெரியல எனக்கு. ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಶಾಲ್ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஷால் இங்க இருக்கணும், ಶಾಲ್ ಇಲ್ಲಿರಬೇಕು. ஆனா எங்க இருக்கும் ஷால்? ಅದೇ ಎಲ್ಲಿರ್ತದೆ ಶಾಲ್? அப்படியே இறுக்கி கட்டிடணும். ಹಾಗೆ ಟೈಟ್ ಆಗಿ ಕಟ್ಟಬೇಕು. ஷாலே போடுறது இல்ல இப்போ. ಆ ಶಾಲ್ಗಳೇ ಹಾಕೋದಿಲ್ಲ. ஏன் ஷால் போடல அப்படின்னா, ಯಾಕೆ ಶಾಲ್ ಹಾಕಿಲ್ಲ ಅಂತ இப்ப ಹೇಳಿದ್ರೆ இதுதான், ಇವಾಗ ಹೀಗೆ நல்லொழுக்கம் உள்ளவள் மானத்தை காப்பாற்றுகிறாள். ಒಳ್ಳೆ ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀಯೋ ಮಾನವನ ಕಾಪಾಡುವಳು. உங்க பெண் பிள்ளை சொன்னா கூட ನಿಮ್ಮ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹೇಳಿದ್ರು ஷால் போடணும். ಶಾಲ್ ಹಾಕಬೇಕು. நீ பனியன் பேண்ட் போடக்கூடாது. ನೀನ್ ಬನೀನ್ ಪ್ಯಾಂಟ್ ಅನ್ನ ಹಾಕ್ಬಾರ್ದು. நீ டிசைனான ட்ரெஸ் போட்டா கூட ನೀ ಡಿಸೈನ್ ಆದ ಡ್ರೆಸ್ ಹಾಕಿದ್ರು ಸಹ ஷால் போட்டுட்டு தான் போகணும். ಶಾಲ್ ಹಾಕಿ ಹೋಗ್ಬೇಕು. மற்றவர்களை இச்சைக்குள்ள இழுக்க என்னவா இருக்க கூடாது, ಬೇರೆ ಇಚ್ಛೆಗೆ ನೀವು ಎಳೆಯುವ காரணமா இருக்க கூடாது. ಕಾರಣವಾಗಿರ. அதே நீதிமொழிகள் 11:22 வாசிங்க. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ. ಅವಿವೇಕಿಗಳ ಸೌಂದರ್ಯ. எந்த ஸ்திரீயா? ಯಾವ ಸ್ತ್ರೀ? அழகுள்ள ஸ்திரீ. மதிகேடாய், அழகு இருக்குது ஆனா என்ன இல்ல, மதி இல்ல. ಸೌಂದರ್ಯವಿದೆ, ವಿವೇಕ ಇಲ್ಲ. அழகு இருக்குது, அவங்க எங்க இருக்கிறாங்களாமா? பன்றியின் மூக்குள்ள மூக்குத்தி. ಅವರ ಹಂದಿಯ ಮೂಗುತ್ತಿಗೆ பன்னியை கூட்டிட்டு வந்து பன்னிக்கு மூக்குத்தி போட்டு விடுவோமா? பொன் மூக்குத்தி, தங்க மூக்குத்தி. ಹಂದಿನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಹಂದಿಗೆ ಮೂಗುತ್ತಿ, ಚಿನ್ನದ நீ அழகா இருக்கிற, நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிற, அழகா இருக்கிற, ನೀ ಸುಂದರವಾಗಿ ಸೌಂದರ್ಯವಾಗಿದ್ದೀಯಾ. ஆனா நீ மதி இல்லாம நடந்து கொள்ளுகிற ட்ரெஸ்ஸிங், பேச்சு, செயலு, ವಿವೇಕವಿಲ್ಲದೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತ ಬಟ್ಟೆಗಳು, ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು. நீ அப்படி நடக்கும் போதெல்லாம் முகத்துக்கு முன்னாடி எது வர சொல்லு? ಆಗ ನಡೆಯುವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಮುಖದ ಮುಂದೆ ಏನು ಬರುತ್ತದೆ?
ಹಂದಿ பன்னி வந்து உருவிட்டு போகும். ಹಂದಿ ಬಂದು ಹಾಗೆ ಹೇಳಿ ಹೋಗ್ತದೆ. நீ மதி இல்லாம நடக்கிற பழக்கம், செல்போன்ல காட்டுகிற செய்கிற, செல்போன் மூலமாய் நடந்து கொள்ளுகிற காரியம், பேச்சு மூலமாய் நடந்து கொள்ளுகிற காரியம், உடை மூலமாய் நடந்து கொள்ளுகிற காரியம், ನಿನ್ನ ಮಾತಿನ ಮುಖಾಂತರ ಒಡೆಗಳ ಮುಖಾಂತರ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು பன்றியின் மூக்கிலே அணியப்பட்ட பொன் மூக்குத்திக்கு சமம் என்று சொல்லுகிறார். ಹಂದಿಗೆ ಮೂಗುತಿ ಹಾಕಿದಂತ ಒಂದು ಸಮಾನವಾಗಿರುತ್ತದೆ. மற்றதுக்கெல்லாம் பன்னி மாதிரி தின்றவர் என்றும், ಬೇರೆಯವ್ರಿಗೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ ಹಂದಿ ತರ ತಿಂತೀಯ ನೋಡು. எதனா ஒரு கொஞ்சம் கால் பட்டுட்டா பன்னி மாதிரி நடக்குது பார். ಏನಾದ್ರು ಒಂದು ಕಾಲ್ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಹಂದಿ ತರ ನಡೀತೀಯ ನೋಡು. பன்னி மாதிரி பேசுது பார். ಹಂದಿ ತರ ಮಾತನಾಡ್ತೀಯ ನೋಡು. இப்ப நீங்க சொல்லுங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ಸೌಂದರ್ಯವಾಗಿ ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಂಡು அவ மதி இல்லாத நடக்கிறா பார். ವಿವೇಕವಿಲ್ಲದೆ ನಡೆದ್ರೆ அப்ப சொல்லுங்க பன்னின்னு. ಹಾಗೆ ಹೇಳ್ರಿ ಹಂದಿ ಅಂತ. பன்னி மூக்குல இருக்கிற ಹಂದಿ ಮೂಗಲ್ಲಿರುವಂತ மூக்குத்தி. ಮೂಗುತ್ತಿ மூக்குத்தி அழகா இருக்கும், ಅದು ಸುಂದರವಾಗಿರ್ತದೆ. அது ಮೂಗುತ್ತಿ மூக்குல இருக்கணும். ಅದು ಮೂಗಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು. ஆனா பன்னி மூக்குல இருந்தா அசிங்கம். ಅದು ಹಂದಿ ಮೂಗಲ್ಲಿದ್ರೆ ಅದು ಅಸಹ್ಯ. நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும் கேட்டா, ಇನ್ನು ನಾನು ವಿವರವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, நம்மளுக்கு ஒரு தலை வாழையில போடுறாங்க. எந்த வாழையில தெரியுமாம்மா? தலை வாழையிலனா எப்படி இருக்கும்? அது ஒரு நீளத்துக்கு இருக்கும். அதுல ஒரு 31 வகை பொரியலோடு சாப்பாடு. எத்தனை வகை? வடை, பாயசம், ஸ்வீட் எல்லாமே இருக்கு. நல்ல ருசிகரமான பதார்த்தங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சோண்டு சாக்கடை இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம், காஸ்ட்லி ஸ்வீட், காஸ்ட்லி சாப்பாடு, டேஸ்ட் அப்படி, வாசனை அப்படி. ஆனா கொஞ்சம் தான், சும்மா ஒரு ஸ்பூன் கூட இல்லை, ஒரு குச்சி அளவுக்கு கொஞ்சம். அவ்வளவு சாப்பாடுக்கு நடுவுல கொஞ்சம் வச்சிரு. எவ்வளவு வச்சிரு? கொஞ்சோண்டு. நீ சாப்பிடுவியா அந்த 31? பரவாயில்ல. ಒಳ್ಳೆಯ ಪದಾರ್ಥಗಳನ್ನು, ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಪದಾರ್ಥಗಳನ್ನ ಲೈನ್ ಆಗಿ ಇಟ್ಟು ಒಂದು ಅಸಹ್ಯವಾದಂತ ಒಂದು ಪದಾರ್ಥನ ಇಟ್ಟಾಗ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಊಟ ಮಾಡಲು ಬಯಸ್ತೀಯಾ? பாஸ்டர் எவ்வளோ பிரசங்கம், ಪಾಸ್ಟರ್ ಎಷ್ಟೋ ಪ್ರಸಂಗಗಳು, பாஸ்டர் அம்மா எவ்வளோ பிரசங்கம், ಪಾಸ್ಟರ್ ಮಗಳು ಎಷ್ಟೋ ಪ್ರಸಂಗಗಳು, பாலையா எத்தனையோ பிரசங்கம், ಪಾಲಯಗಳು ಎಷ್ಟೋ ಪ್ರಸಂಗ, எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய பிரசங்கம், ಎಷ್ಟೋ ಸೇವಕರ ಒಂದು ಪ್ರಸಂಗಗಳು, சூப்பர் ஐட்டம்லாம் இருந்து ಇಷ್ಟು ಒಂದು ಸೂಪರ್ ಆದ ಐಟಮ್ಗಳು ಇಟ್ಟರು. நீ உலகம் என்ற அந்த அசுத்தத்தை கொஞ்சம் நேசிச்சு பாத்தினா, ಲೋಕ ಎಂಬ ಅಶುದ್ಧವನ್ನ ಸ್ವಲ್ಪ ನೀನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். ದೇವ ನಿನ್ನನ್ನು ಅದನ್ನು ಬಾಚಿ ವಾಂತಿ உனக்கு எப்படி நல்ல உணவுல ஒரு அசுத்தம் இருந்தா வாந்தி வருமோ, ಹೇಗೆ ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಪದಾರ್ಥಗಳು ಒಂದು ಅಶುದ್ಧ ಇರುತ್ತದೋ, நல்ல சபையில ஒரு அசுத்தம் இருந்தா கர்த்தர் வாந்தி பண்ணிடுவார். ಒಳ್ಳೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಇದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನು நல்ல ಬದಲಾಯಿಸುವರು. குடும்பத்துல நீ அசுத்தமா இருந்தா உன்னை வாந்தி பண்ணிடுவார். ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீ தெளிந்த புத்தி உள்ளவளா மாறணும், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ನೀನು ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವಳಾಗಿರು, குணசாலி புத்தி உள்ளவளாய் மாறணும். ನೀನು ಗುಣವತಿಯಾದಂತ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀಯಾಗಿರು. புத்தியுள்ள ஸ்திரீ, இன்றைக்கு ஏப்ரல் 14:14 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவளோ ತನ್ನ ಸ್ವಂತ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நம்ம புத்தி இல்லாமல் ஒருவேளை உங்க பிள்ளைகளை வளர்க்கிற காரியம், சபை ஊழியங்களில் நடந்து கொள்ளுகிற காரியம், ஊழியக்காரர்கள் கீழ்ப்படுகிறதில் நடந்து கொள்ளுகிற காரியம், ஒருவேளை நீங்கள் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டால் அது சபையை இடிச்சு போட்டுரும், குடும்பத்தை இடிச்சு போட்டுரும், உங்க வாழ்க்கையை இடிச்சு போட்டுரும். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಸಭೆಗೋ ಕುಟುಂಬಕ್ಕೋ ಸೇವೆಗೋ ನೀವು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ನಡೆಯುವುದಾದರೆ ಅದು ಕುಟುಂಬವು ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಇಂದು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவர் நீங்க பேசும் பொழுது நான் புத்தி இல்லாதவளாய் நடந்து கொண்டது எனக்கு தெரிகிறது. ದೇವರೇ ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ನಡೆದುಕೊಂಡಿರುವುದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது நான் குணசாலியா இதுவரை இல்லை என்கிறது எனக்கு தெரிகிறது. ದೇವರೇ ನೀನು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಗುಣವತಿಯಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಂತ இன்றைக்கு ನೋಡುತ್ತೇನೆ. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். ಆದ್ರೆ ಇಂದು ನಾನು ಮನ ತಿರುಗಲಿಕ್ಕೆ நான் ಬಯಸುತ್ತೇನೆ. திராட்சை செடியாய் மாற விரும்புகிறேன். ನಾನು ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡವಾಗಿ ಬದಲಾಗಲು நற்குல ಬಯಸುತ್ತೇನೆ. திராட்சை செடியாய் ನಾನು ಒಳ್ಳೆ ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡ, நல்மனதோடு ஊழியம் செய்கிறவளாய், ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿನಿಂದ ಸೇವೆ ಮಾಡುವವಳಾಗಿ, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவளாய், ದೇವರಿಗೆಂದು ಸೇವೆ ಮಾಡುವವಳಾಗಿ, இன்றைக்கு மனம் திரும்ப நான் விரும்புகிறேன்னு சொல்லி ಇಂದು ಮನಸ್ಸಾಂತರ ಪಡ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ இன்றைக்கு கர்த்தர் மாற்றத்தையும் மறுரூபத்தையும் உண்டாக்குவார். ದೇವರು ಇಂದು ಬದಲಾವಣೆ ಮರುರೂಪವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் குணசாலியா மாறணும் ஆண்டவரே. ನೀವು ದೇವರ ಬಳಿ ಹೇಳ್ರಿ, ನಾನು ಗುಣವತಿಯಾಗಿರಬೇಕು. கண்களை மூடி அப்படியே, ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಹಾಗೆ, ஆண்டவரே உங்க அன்பை நான் ருசிக்க விரும்புகிறேன். ದೇವರೇ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ರುಚಿ ನೋಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. இதுவரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ಇದುವರೆಗೆ ಏನೋ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಿದೆ, எப்படியோ நடந்து கொண்டேன், ಹೇಗೋ ನಡೆದುಕೊಂಡೆ, எப்படியோ வாழ்ந்து விட்டேன். ಹೇಗೋ ಬದುಕಿ
ಬದುಕಿದೆ, எப்படியோ என் பிள்ளைகளை வளர்த்தேன், ಹೇಗೋ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸ್ಬಿಟ್ಟೆ. ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைகள் தவறான வழியில நிற்க நான் தான் காரணம். ಆದ್ರೆ ಇಂದು ಮಕ್ಕಳು ತಪ್ಪಾದ ದಾರಿ ನಿಲ್ಲಲು ನಾನೇ ಕಾರಣ. ஊழியத்திலே சபையிலே ஜனங்கள் குறைவாயிருக்கிறதற்கு நான் தான் காரணம். ಸಭೆಗಳಲ್ಲಿ ಜನಗಳು ಕೊರತೆ ಪಡಲು ನಾನೇ ಕಾರಣ. ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு சொல்லாதது நான் தான் காரணம். ದೇವರ ಪ್ರೀತಿ ಅನೇಕರಿಗೆ ಹೇಳದೇ ಇರಲು ನಾನೇ ಕಾರಣ. ஆண்டவரே சுறுசுறுப்புள்ளவளா இல்லாதது நான் தான் காரணம். ದೇವರೇ ಚುರುಕುತನ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು ನಾನೇ ಕಾರಣ. வியாபார கப்பலை போல் இருக்க வேண்டிய நான் ವ್ಯಾಪಾರದ ಹಡಗಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತವಳಾಗಿರುವಂತ ನಾನು இன்றைக்கு சோம்பேறியின் சின்னமா இருக்கிறேன். ಒಂದು ಸೋಂಬೇರಿ ಚಿನ್ನವಾಗಿದ್ದೇನೆ. இன்றைக்கு என்னை மன்னிங்க ஆண்டவரே. ಇಂದು ನನ್ನ ಕ್ಷಮಿಸಪ್ಪ. இன்றைக்கு என் பலவீனங்களை மன்னிங்க ஆண்டவரே. ಇಂದು ನನ್ನ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ. இன்றைக்கு உமக்குள்ளே நான் பலனடைய எனக்கு உதவி செய்யுங்க. ಅಪ್ಪ ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಹಾಯವನ್ನು நான் குணசாலியான ஸ்திரீயாய் மாறத்தக்கதாய், ನಾನು ಗುಣವತಿ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದಲಾಗುವಂತೆ, மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவளாய், ಮರೆಯಳ ಹಾಗೆ ಒಳ್ಳೆ ಪಾಲನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ, அன்னாளை போல அற்புதங்களை பெரும் வரை ஜெபிக்கிறவளாய், ಅಣ್ಣಳ ರೀತಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೊಂದುವವಳಾಗಿ, பேதுரு வந்து வாசலண்டையிலே நிற்கிற வரைக்கும் ஆண்டவரை கூடி ஜெபிக்கிறவளாய், ಬಾಗಿಲು ನಿಲ್ಲುವವರನ್ನ ಕೂಡುವವರಾಗಿ, ஆண்டவரே என் பிள்ளையின் எதிர்காலம் ஆசீர்வாதம் பெரும் வரைக்கும் போராடுகிறவளாய், ನನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವವರೆಗೂ ಸ್ವಾಮಿ சரியான நல்ல பாதையிலே நடத்துகிறவளாய், ಸರಿಯಾಗಿ ಒಳ್ಳೆ ದಾರಿ ನಡೆಯುವವರೆಗೂ இன்றைக்கு என்னை முத்திரை போடுங்க ஆண்டவரே. ಇಂದು ನನಗೆ ಮುದ್ರೆಯನ್ನ ಹಾಕು. இன்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ಅಭಿಷೇಕ ಮಾಡಪ್ಪ. வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು ದೇವರನ್ನ ಕೇಳೋಣ. தேவனுடைய மகிமை இன்றைக்கு உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய விடுதலை இன்றைக்கு கன நித்திரையின் ஆவியில் இருந்து, தூக்க மயக்கத்தில் இருந்து, வீணான உலக மாயைகளில் இருந்து, சிற்றின்பகத்தில் இருந்து, பொல்லாத பேச்சுகளில் இருந்து, பொல்லாத செல்போன் அடியில் இருந்து இன்றைக்கு கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். என் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற, என் சபை ஆசீர்வாதமாய் மாற, எங்கள் ஊழியம் ஆசீர்வாதமாய் மாற நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன் ஆண்டவரே சொல்லுவோமா? நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன் அப்பா. என் சபை நிரம்பும் வரை என் ஜெபம் நிற்காது ஆண்டவரே. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் வரை ஆண்டவரே என் ஜெபம் நிற்காது ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் வரை ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. உங்க அன்பை இன்னும் அநேகருக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தேவனுடைய அன்பை ருசிப்போமா? ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இதோ இப்பொழுதே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ளே, கணவன்மார்களுக்குள்ளே, சகோதரர்களுக்குள்ளே இறங்குவதாக. ஓ லாலா யதோ லாஹல் தரபா அலாயந்தரே ஷலா ரபி லதோ நமாகம பந்தரபலபா. இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சர்ப்பங்களை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படியாய் எந்த ஆண்டவரே சர்ப்பம் இவர்களை ஆண்டவரே ஜெயிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிறதோ இப்பொழுது அந்த சர்ப்பத்தின் கட்டுகளை உடைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தினுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுக்குமே அப்பா. இப்பொழுது கட்டுகளை அறுக்கிற, நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளே நிரம்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ராபா துராபந்தரபா ரிபோலே கேதுராந்திரிபியா. ஆண்டவரே சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியல, என்னால ஊழியம் செய்ய முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியலன்னு யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் உங்க வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது இறங்குவதாக. உம்முடைய வல்லமை எல்லா கட்டுகளை தெரிவண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அக்கினி எல்லா சுத்த கிரியைகளை, உலக கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை எரித்து சாம்பலாக்குவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளை விடுவிக்கிறோம் ஆண்டவரே. புது எண்ணெயின் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. உமக்காய் நிற்கிற வைராக்கியம், உமக்காய் ஓடுகிற பலன், உமக்காய் ஆண்டவரே ஜெயிக்கிற கிருபைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக ராஜா. நீரப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பை தந்த தாய் தகப்பனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.
Shall we all stand, please? Hallelujah. 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 எல்லாம் இருக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಇದ್ದೀರಾ? ஒரு 3 ஹalleluya சொல்லுமா? 3 hallelujah ಹೇಳೋಣವಾ? Hallelujah. 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 எத்தனை பேருக்கு இந்த நாளிலே ஆசீர்வாதமா இருந்தது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ದಿನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು? நாம் மனம் திரும்ப வேண்டும். ನಮ್ಮ ಮನ ತಿರುಗಬೇಕು. நாம் கீழ்ப்படிய வேண்டும். ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. ஏதோ ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு விட கூடாது. ಒಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಇನ್ನೊಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. இது வெறும் பெண்களுக்கு மட்டும் பிரசங்கம் என்று நினைக்க கூடாது. ಇದು ಬೇರೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರ ಪ್ರಸಂಗವೆಂದು ನೆನೆಸಬಾರದು. நாம் எல்லாரும் மணவாட்டிகள். ನಾವೆಲ್ಲರೂ ಮದಲಿಂಗ. நம்முடைய ஆண்டவர் மணவாளன். ದೇವರು ಮದಲಿಂಗನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. மணவாட்டிகளாகிய நாம் அனைவரும் குணசாலிகளாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿರು ನಾವೆಲ್ಲರೂ ಗುಣವತಿಯಾಗಿರಬೇಕು. சோம்பேறிகளாய் இருக்க கூடாது. ಸೋಂಬೇರಿಗಳಾಗಿರಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ನಾನು ನೆನೆಸಿನ ಇದು ನಮಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. இது போதுமா இன்னும் வேணுமா? ಇದು ಸಾಕ ಇನ್ನು ಬೇಕಾ? ஹalleluya. ஹalleluya. குறை சொல்றதை நிறுத்தணும். ಕೊರತೆ ಹೇಳುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. ஒருத்தர் கோல் சொல்றதை நிறுத்தணும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಚಾಡಿ ಹೇಳುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இன்றைக்கு ಮಕ್ಕಳೇ, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ಇಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದ್ದೇವೆ. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ நீ ಕಠಿಣಪಡಿಸಬಾರದು. மனம் திரும்பாத பட்சத்தில் ನೀ ಮನ ತಿರುಗದೇ ಇರುವಂತ உன் விளக்கு ಪಕ್ಷದಲ್ಲಿ தண்டை எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் ಬೆಳಕಿನ சொல்லுகிறார். ದೀಪವನ್ನು ತೆಗೆಯುವನೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சென்னையிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். ಚೆನ್ನೈಲಿಂದ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு இந்த செய்தியை அவர்கள் கொடுப்பார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. ಇಂದು ಈ ಸಂದೇಶವನ್ನು ಅವರು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಯಾರು இது ನೆನೆಸಿಲ್ಲ. தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். ಇದು ದೇವರ ಗುರಿ, ದೇವರ ಒಂದು ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. இந்த காலகட்டங்களிலே ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ நாம் மனம் திரும்பாவிட்டால், ನಮ್ಮ ಮನ ತಿರುಗದಿದ್ದರೆ, நாம் கீழ்ப்படியாவிட்டால், நாம் ವಿಧೇಯರಾಗದಿದ್ದರೆ, விட வேண்டிய காரியங்களை விடாவிட்டால், ನಾವು ಬಿಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು செய்ய வேண்டிய ಬಿಡದಿದ್ದರೆ, காரியங்களை செய்யாவிட்டால், ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯ ಮಾಡದಿದ್ದರೆ, வரப்போகும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ಬರಲಿರುವಂತ ದಂಡನೆಗೆ ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? நீ ஆலயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகிறது? ಈ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದು ಎಷ್ಟು ವರ್ಷ ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகிறது? ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದು ಎಷ್ಟು ಕಾಲ ವರ್ಷಗಳಾಗಿದೆ? தேவனுடைய செய்திகளை கேட்டு எத்தனை வருஷம் ஆகிறது? ದೇವರ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲಗಳಾಗಿವೆ? நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்த கூடாது. ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನ ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನ ಹೃದಯ ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ದೇವರ ಹೃದಯವನ್ನ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அருமையான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இனி ಮಕ್ಕಳೇ, காலம் செல்லாது. ಕಾಲಗಳು ಇಲ್ಲ இதுவே ரட்சணிய நாள், ಇದೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನ, இதுவே ரட்சணிய நாள். ಇದೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துங்க. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ நான் மனம் திரும்புவேன் என்று சொல்லுங்க. ನಾನು ತಿರುಗುತ್ತೇನೆ, நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು. தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லுங்க. ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ ಎಂದು எரிந்து ಹೇಳಬೇಕು. பிரகாசிக்கிற ஒளியாய் இருப்பேன் என்று ನಾನು சொல்லுங்க. ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಕಾಶ ಕೊಡುವಂತ ಬೆಳಕಾಗಿರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಬೇಕು. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாட்கள் மிகவும் கடினமான நாட்களாக இருக்கிறது. ಈ ದಿನಗಳು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ದಿನಗಳಾಗಿವೆ. பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಒಂದು ಅಪಾಯಕರವಾದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ இன்றைக்கு இப்படிப்பட்ட ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. சத்தியத்தை பேசுகிறவர்கள் இன்றைக்கு கிடையாது. ಇಂತಹ ಸತ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ ಜನರಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. பூசி பேசுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ಬಣ್ಣ ಹಚ್ಚಿ ಮಾತನಾಡುವ ಜನಗಳನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. மனுஷர்களை பிரியப்படுத்துகிற செய்திகளை நாம் கேட்கிறோம். ಮನುಷ್ಯರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಜನಗಳನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த நாளிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு வெறுமையாக்குவோம். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ದೇವರಿಗೆ ಬರಿದಾಗಿ ಕೊಡೋಣ. நம் மூலமா யாருக்கு வேதனை உண்டாயிருக்கு? ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಯಾರಿಗೆ ವೇದನೆ நாம் ಉಂಟಾಗಿದೆ? சபையில எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದೇವೆ? சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? ನಾವು ಸಭೆಗೆ அல்லது ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೇವಾ? சபையில பிரச்சனையை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம்? ಅಲ್ಲದೆ ಸಭೆಗೆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತರುವವರಾಗಿದ್ದೇವೆ. சபையில ஆத்துமாக்கள் விருத்தி அடைய நாம் காரணமா இருக்கிறோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಗಳು ತುಂಬಲು ಕಾರಣವಾಗಿದ್ದೇವಾ? அல்லது சபையிலிருந்து ஆத்துமாக்கள் பிரிந்து போக காரணமா ಅದು இருக்கிறோம். ಸಭೆಗಳ ಆತ್ಮದಿಂದ ಬೇರ್ಪಟ್ಟು ಹೋಗಲು ಕಾರಣವಾಗಿದ್ದೇವಾ? தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நாள் ஒரு எச்சரிப்பின் நாள் என்பதை மறந்து போக வேண்டாம். ಈ ದಿನ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ ಎಂಬುದನ್ನು ரொம்ப ಮರೆಯಬಾರದು. அழகாய் சொன்னார்கள். ಅಮ್ಮ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಿದರು. ஏப்ரல் 14:1 ಏಪ್ರಿಲ್ 14:1 நீதிமொழிகள் 14:1 இப்படி சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಮನೆಯನ್ನ புத்தி ಕಟ್ಟುವಳು, இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವಳು ತನ್ನ ಸ್ವಂತ ಕೈಗಳನ್ನಾದರೂ ಹೊಡೆದು ಹಾಕುವಳು. உன் மூலமாய் ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ உன் குடும்பம் கட்டப்படுகிறதா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ உன் ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? சபை கட்டப்படுகிறதா? ನಿನ್ನ ಸಭೆ ஊழியங்கள் ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? கட்டப்படுகிறதா? ನಿನ್ನ ಸೇವೆಗಳು ஆத்துமாக்கள் கட்டப்படுகிறார்களா? ಆತ್ಮಗಳು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறதா? ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ?
யோசித்துப்பா, ಆಲೋಚಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, மனம் திரும்புவோம், ಮನ ತಿರುಗೋಣ. எங்களை மன்னியும் ஆண்டவரே, ನಮ್ಮ ಕ್ಷಮಿಸಪ್ಪ, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ஒரு முறையாய் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ಒಂದು ஆண்டவரே. ಕ್ಷಣ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ. இனி காலம் செல்லாது, ಇನ್ನು ಕಾಲಗಳಿಲ್ಲಪ್ಪ. இனி நான் அல்ல, ಇನ್ನು ನಾನಲ್ಲ, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನೇ ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு தீர்மானம் எடுப்போமா? ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. இந்த இடத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக ಇಲ್ಲಿಂದ ಹೊರಗಡೆ உங்களை அர்ப்பணித்தவர்களாக, ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಂಡವರಾಗಿ, ஒப்பு கொடுத்தவர்களாக, ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ, மனம் திரும்பினவர்களாக, ಮನ ತಿರುಗಿದವರಾಗಿ, எல்லாரோடும் ஏக மனமுள்ளவர்களாக, ಎಲ್ಲರಿಂದ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ எல்லாரோடும் ஒற்றுமை உள்ளவர்களாக, ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಒಟ್ಟಿಗೆ அன்புள்ளவர்களாக ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ நீங்கள் கடந்து செல்லும்படி உங்களை அன்பாக ನೀವು கேட்டுக்கொள்கிறேன். ಹೊರಟು ಹೋಗಬೇಕಾಗಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி கொண்டு வருகிற நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. அருமையான நாளுக்காய் நன்றி ಈ செலுத்துகிறோம். ಸುಂದರವಾದ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ உம்முடைய ಮಾಡುತ್ತೇವೆ. வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்கு ஆண்டவரே சந்தோஷமா இருக்கிறதப்பா. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಸಂತೋಷವಾಗಿದೆ ಸ್ವಾಮಿ. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உருவ குத்துகிறதா இருக்கிறது. ನಮ್ಮ ಆತ್ಮ ದೇಹ ಶರೀರವನ್ನ ಚುಚ್ಚುವಂತದಾಗಿದೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯ. நாங்கள் கேட்கிறது மட்டுமல்ல, ನಾವು ಕೇಳುವಂತವರ ಮಾತ್ರವಲ್ಲ, அதன்படி நடக்கிறவர்களா எங்களை மாற்றும். ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತವರಾಗಿರಬೇಕು. என் வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது என்று சொன்னீர்கள். ನನ್ನ ವಾಕ್ಯ ಒಂದು ಕ್ಷಣ ಹಿಂತಿರುಗಿ ಬರಿದಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ உம்முடைய ಹೇಳಿ, வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் அப்பா. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳು ಕ್ರಿಯೆಗಳು உம்முடைய ಮಾಡಲಿ. வார்த்தைகள் மனுஷர்களை மறுரூபப்படுத்தட்டும் ನಿಮ್ಮ ஆண்டவரே. ವಾಕ್ಯಗಳು ಮನುಷ್ಯನ ಮರುರೂಪ ಮಾಡಲಪ್ಪ. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தா. ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. அருமையான அம்மாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ಆ ತಾಯಿಯನ್ನ ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ அவர்களை கொண்டு ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. நீ பேசினதற்காய் நன்றி. ಅವರ ಮುಖಾಂತರ ನೀನು ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவர்களை கொண்டு அநேக உள்ளங்களிலே கிரியை செய்ததற்காய் நன்றி. ಅವರ ಮುಖಾಂತರ ಅನೇಕ ಹೃದಯಗಳ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உம்மை தாழ்த்துகிறோம். ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ. தொடர்ந்து அவர்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ನೀವು ಅವರನ್ನು ಎತ್ತಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ಅನೇಕ ಸಾವಿರಗಳು ರಕ್ಷಣೆ தேவ ಹೊಂದಲಿ. ராஜ்யங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. அப்படிப்பட்ட சகோதரிகள் ಅಂತ ಸಹೋದರಿ எங்கள் சபையில உருவாகட்டும் ஆண்டவரே. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ರೂಪ ಹೊಂದಲಿ. எங்கள் சபையில காணப்படட்டும் ನಮ್ಮ ஆண்டவரே. ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಪ್ಪ. அப்படிப்பட்ட பெண்மணிகள் காணப்படட்டும் ಅಂತ ஆண்டவரே. ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಕಾಣಲ್ಪಡಲಪ್ಪ. நாங்கள் விதைக்கிற விதைகள் ನಾವು ಬಿತ್ತುವಂತ ಬೀಜಗಳು 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். 30, 60, 100ರಷ್ಟು ಫಲ ಕೊಡಲಪ್ಪ. வரும் நாட்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ நாங்கள் ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. மீண்டும் சந்திக்கும் வரை ನಮ್ಮ ಮತ್ತೆ உம்முடைய ಸಂಧಿಸುವವರೆಗೂ கிருபை தயவு எங்களோடு கூட ನಿಮ್ಮ இருக்கட்டும். ಕೃಪೆ ದಯೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರಲಿ. இவை எல்லாவற்றையும் ಇವೆಲ್ಲಕ್ಕಿಂತ எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த ನನಗಾಗಿ ಸತ್ಯ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கெஞ்சி மன்றாடுகிறேன் ನಾವು பிதாவே. ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி ಎಲ್ಲರೂ சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ಮಹಿಮೆ ಪಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா. ஹalleluya. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.